திகழ சக்கர செம்முகம் வைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகம் அகட சக்கர வெண்மணியா உரை விகட சக்கரன் இப்பதம் போற்றுவார். மாகத்தை முட்டி வரு நெடுங்கூற்றம் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பாய். சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணிதன் பாலகனே. எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகுமென அறிவிப்பார் போல் மன்றில் அணங்கு காண நடிக்கின்றான். பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த பெரு நன்மையாலே இடிக்கின்ற வினையொழிய இருமுனிவர் கடல் வாழ்த்தி இருப்போம் நாமே. போதமுரு சூதமுனி புகன்றாக அந்த புகழ் கடலில் படிந்ததனுட் பொருளதான மேதகவன் புனல் அருந்தி வையம் வைய வெய்யதுயர் பரவியனுதம்மதீர தாதவிழ் பூம்பொழிற் காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதின நிகர்சன் தமிழதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டாலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி அதல சேட நாராட அகிலமேரும் மீதாட அபினகாளி தானாட அவளோடன்று அதிரவீதி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவானூடோராட மதியாட வனஜமாமியாராட நெடியமாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும். மயிலுமாடி நீயாடி வரவேணும். கதைவிடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியாலேடு கருதலார்கள் மாஜேனை பொடியாக கதறுகாலி போய் மீள விஷய நேரு தேநீரு கனகவேத கோடோதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமோடு சீர்பாத உவன ஊரி மாமாயன் மருகோரே உதயதாம மார்வான பிரபுட தேவ மாராஜன் உளம் மாட வாழவர் பெருமாளே பெருமாளே. நம பார்வதி பதையே.
அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணத்திலே தகரேறு படலம், அயனை சிறைபுரி படலம் ஆகிய படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். தமிழ்நாட்டிலே நம்மை பிறக்க வைத்து சைவ சமயத்திலே சேர வைத்தது சிவபெருமானுடைய எல்லை இல்லாத கருணை. நம்முடைய இஷ்டத்துக்கு பிறப்பு, சமயம், ஊரு இதெல்லாம் அமையாது. அவனே பார்த்து தான் அமைச்சிருக்கிறான். இன்னும் இந்த இடத்துல உட்கார வைக்கணும், இந்த இடத்துல பிறக்க வைக்கணும், இப்படித்தான் வாழ வைக்கணும் என்று அவனுடைய இஷ்டப்படி நம்ம அமைத்திருக்கிறான். அந்த அவனுடைய இஷ்டத்துக்கு அமைக்கிறதுக்கு நமக்கு முந்தையே செய்திருக்கிற பாப புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு அமைக்கிறான். நம்ம கொஞ்சம் புண்ணியத்தை பண்ணியிருக்கிறோங்கிறது ஒரு நல்லா தெரியுது. உண்மையிலேயே புண்ணியத்தை பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னா சைவ சமயத்தில் சேர மாட்டோம். நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரு வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக்கு அரியவன் அருளியவாறு ஆறுவருவார் அச்சோவே என்பது திருவாசகம். அதனாலே மற்றைய சமயங்களிலே சென்று உழலாமல், காலம் வீணா போகாமல், ஜென்மம் வீணா போகாமல், இந்த ஜென்மம் உருப்படியாவதற்கு சைவ சமயத்தில் பூத்திடும். எல்லா சமயங்களும் அதன அளவில் உயர்ந்ததுதான். அதனுடைய அளவில் அது உயர்ந்தது. சைவ சமயம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. சைவ சமயத்துக்கு மேல உயர்ந்த சமயம் இல்லை. தங்கத்துக்கு மேல உயர்ந்த உலோகம் இல்லை. தங்கத்துக்கு மேல உயர்ந்த உலோகம் உண்டா? உலோகத்துல தங்கத்துக்கு மேல உயர்ந்தது இல்லை. அதுபோல சமயத்திலே சைவத்துக்கு மேல உயர்ந்த சமயம் கிடையாது. அந்த சைவ சமயத்தை நன்றாக உணர்ந்து தெரிந்து சைவ முறைகளை கடைப்பிடித்து சைவாச்சாரப்படி நடந்து சிவபூஜை முதலானவற்றை எல்லாம் செய்து அந்த சாமியினுடைய திருவுருளை பற்றி இனிமேல் பரவாமல் இருக்கின்ற ஒரு பெருநெறியை பெறுவதற்கு வாய்ப்பாக இருப்பதுதான் இந்த நூல்கள் எல்லாம். சிவ நூல்கள், சிவ புராணங்கள், சிவசாஸ்திரம், சிவதோத்திரங்கள் எல்லாம் நம்மை உயர்த்துவதற்காக இந்த நூல்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த நூல்களுடைய உதவி இல்லையானால் கடவுளை பற்றி நமக்கு தெரியாது. கடவுளை பற்றி தெரிய வைத்து கடவுளை அடையும் நெறிய காட்டுவதுதான் நம்முடைய நூல்கள். அதிலே இந்த சைவ சித்தாந்தபரமாக இருக்கிற சிவ புராணங்கள், சிவசாஸ்திர, சிவதோத்திரங்கள் எல்லாம் அருளாளர்களால் பாடப்பட்டது. சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்களால பாடப்பட்டது. அப்படி அருளை பெற்று பாடிய அந்த நூல்களுக்கு பவர் அதிகம். அது பதவியில் இருக்கிறவன் கையெழுத்து போடுற மாதிரி. அருளை பெற்ற மகான்களால பாடப்பட்ட நூல்கள் எப்படிப்பட்டது என்றால், ஒருத்தர் கலெக்டர் ஆன பிற்பாடு கையெழுத்து போடுற மாதிரி. அதுபோல அருளாளர்கள் நம்முடைய நாட்டிலே நிறைய அவதாரம் பண்ணி அவர்கள் திருவருளை நிரம்ப பெற்று அந்த திருவருளை எல்லாரும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு எல்லையில்லாத ஒரு உபகாரத்தினாலே இந்த நூல்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள். நூல்கள் இல்லையானால் சமயம் தெரியாது, கடவுள் தெரியாது, உயிர் தெரியாது. பதிப சுபா சுருக்கமா சொன்னா பதிப சுபாச உண்மைகள் எதுவுமே நமக்கு தெரியாது. நூல் கல்லாதவனும் கண்ணு இல்லாதவனும் ஒண்ணு. நூல் கல்லாதவனும் கண் இல்லாதவனும் ஒண்ணு. அது கண்ணுடையார் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்று சொன்னார் திருவள்ளுவர். மனுஷனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். அதுக்கு சொன்னாரு, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அதுதான்டா கல்லாதவனுக்கும் கற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம். கல்லாதவனுக்கும் கற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டபோது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம். கல்லாதவனுக்கும் ஞானம் உள்ள கல்லாதவனுக்கும் கற்றவனுக்கு என்ன வித்தியாசம் என்று ஒரு வினாவுக்கு பதில் சொல்றாரு திருவள்ளுவர். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம். விலங்கொடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்கொடு மக்கள் அணையர். இப்படியெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் நாம் உயருவதற்காக இப்படி ஞான நூலை தந்து அதை படித்து கேட்டு அதன் மூலமாக பற்றி செய்து திருவருளை பெறுவது, இந்த மனித பிறவியே உருப்படியாக்கி கொள்வது, இந்த கிடைத்த ஜென்மத்தை பிரயோசனமாக ஆக்கி கொள்வது. அதனாலே அப்படி அந்த உண்மையும் நன்மையும் சொல்லுகின்ற நூல்களிலே புராணங்கள் என்பது ஒரு வகை. அந்த புராணங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது கந்த புராணம். எல்லா புராணங்களும் இதற்கு அடுத்தாற் போறதா. கந்த புராணத்துக்கு மேல எந்த புராணம் கிடையாது. அது சைவ சித்தாந்தம், அறம்பொருள், இன்ப வீடு, சரியகிரிய, யோக, ஞானம் எல்லாவற்றையும் சொல்லுகிறது. உலகிலையும் சொல்லுகிறது, அருளையிலையும் சொல்லுகிறது. இதுல சொல்லாதது ஒன்றுமே இல்லை. அதனாலே இப்ப இந்த புராணத்தை கேட்கின்றவர்கள் அத்தனை பேரும் சைவ சமயத்தை பூர்த்தி பண்ண வேணும் என்கின்ற ஒரு எண்ணம் உண்டாகும்படியாக இது செய்வது நாம் உண்டாக்கி கொள்ளுவோம். நம்முடைய சமயம் சைவ சமயம் என்று தெரிந்து கொள்வோம். நம்முடைய சமயம் தெரியாதவர்கள் உலகத்தில் நிறைய இருக்கிறார். சமயம் தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சமயம் போல வாழ்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சமயம் போல வாழ்வது, எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது என்றெல்லாம் உலகில் மக்கள் நிறைய இருக்கிறார்கள். இப்படித்தான் வாழ வேணும். நம்முடைய சமயம் இது, நம்முடைய கடவுள் இது என்கின்ற ஒரு கொள்கைக்கு வந்துருக்கணும்.
அந்த முறையிலே இந்த துறையூரிலே பொதுவாக பக்தி இருந்தாலும் கூட இப்பொழுது சைவ சமயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்கிறது. சைவ சமயத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, சைவ சமய பற்று உண்டாவதற்கான ஒரு காலம் வாய்த்திருக்கிறது என்று எண்ணலாம். இது காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மன் என்றார் போல சமயத்தை தெரிந்து கொள்வது, அந்த சமயத்தை அனுஷ்டிப்பது, சமயத்தை வளர்ச்சி செய்வது, இந்த மாதிரியான ஒரு நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேணும் என்று இங்கு இருக்கின்ற பெரியோர்களை இப்பொழுது நான் ஒரு பிரார்த்தனையை போல கேட்டுக்கொள்கிறேன். என்ன சமயம் என்பது கிடைப்பது ஆச்சரியம். சமயம் என்கின்ற அந்த ஒரு நெறி, அந்த சமயத்தில் புகுவதற்கான ஒரு தகுதி, சமயத்தை தெரிந்து கொள்ளுகின்ற அந்த பாக்கியம் கிடைப்பது ஆச்சரியம். சமயம் தெரியாதவர்கள் உலகத்தில் ஏராளமானவர்கள். அந்த சமயம் தெரியாதவனை எந்த பக்கம் கூப்பிட்டாலும் வருவான். ஒருவேளை சாப்பாட்டு போட்டால் போதும், ஏதாவது 10 ரூபா 5 ரூபா ஒரு வேசி ஏழை ஏதோ ஒரு சலுகை பண்ணால் வந்துடுவான். அவனுக்கு சமயம் தெரியாது இல்லவா, அவன் வந்துடுவான். இப்போ நம்ம ஒரு 10 கோடி பணம் கொடுக்குறேன், வேற சமயத்துக்கு வானா நான் போக மாட்டேன், நீங்களும் போக மாட்டீங்க. நீங்கள் போவீங்களா? சைவ சமயத்தை விட்டுட்டு போவீங்களான்னு? பணம் 10 கோடிப்பா, ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன், சைவ சமயத்தை விட்டுட்டு எங்க சமயத்துக்கு வான்னு சொன்னா நம்ம போக மாட்டோம். இப்ப மொத்தமா சேர்த்து விட்டோன்னா நம்ம போக மாட்டோம். பணம் பெரிதல்ல, சமயம் பெரிது. பணம் பெரிதல்ல. மத்தியானம் ஜாதகம் பார்க்க வந்தவாட்ட சொன்னேன், இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு நீங்க சனி திசை ராகுபுத்தி நடப்பதுனால சுவாமிக்கு சனிக்கிழமை தோறும் பாலாபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு சகசரநாம அர்ச்சனை பண்ணணும். அது வரையில நீங்க மாமிசம் சாப்பிடாம இருக்கணும்னே. எங்கெங்க அது சாமானியம் இல்லைங்க விடுறது அப்படின்னா, இது முக்கியமா அது முக்கியமா? முக்கியம் தானுங்க, 2 தானுக்கு முக்கியம் அப்படிங்கிற மனுஷார. இதுக்கு படிச்சவன், பதவியில் இருக்கிறவன் படித்தவன் பாசம் வந்தார். இதுக்காக நீ மாமிசம் விடப்படாதான்னு? ஆமாங்க ஐயா. இதுக்காக இந்த அர்ச்சனை பண்றதுக்காக மாமிசத்தை விடலாமான்னு? ஆமாங்க, விடப்படாது அப்படிங்கிறான். இன்னொரு ஆள் தான் திருவண்ணாமலைனா பெரிய பதவியில் இருக்கான். பெரிய பதவியில் இருக்கிறான். வயசு 60, 57, 58 வயசு 60, நல்ல பதவியில் இருக்கிறான். திருவண்ணாமலை தேவாரம் தெரியுமான்னு? அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறாருன்னு கேட்குறேன். யாரு? திருவண்ணாமலையில திருவண்ணாமலை தேவாரம் தெரியுமான்னு அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறாருன்னு அவர் கேட்கிறார். நான் அதுக்கு மேல பேசல. இவன்ட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, பாவம். நல்ல பதவியில் இருக்கிறான். ஆள் நல்லா சூடு போட்டு நல்லா இருக்கும். திருவண்ணாமலை தேவாரம் தெரியும், தேவாரங்கிறதே தெரியாம இருக்கானா பார்த்துக்கோ. அவர் எந்த ஏரியாவில் திருவண்ணாமலை தேவாரம் தெரியுமான்னு அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறாருன்னு கேட்கிறார். இப்படி இருக்கு. தேவாரம் தெரியல, திருவாசகம் தெரியல, சமயம் தெரியல, கடவுள் தெரியல. அதனால இப்படிப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிற காரணத்தினாலே ஒரு அப்பாவி சமயம் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு ஆடையை கட்டி ஒரு நிறத்தை போட்டு ஒரு குறியை போட்டு அடையாளத்தை போட்டு அதுல ஏதாவது சாதாரண ஒரு சலுகையை கட்டினா ஜனங்கள் அங்கே போய் குவிந்து விடுது. அங்க ஒரு கட்டுப்பாடு கிடையாது, கண்ணியம் கிடையாது, முறை கிடையாது, நெறி கிடையாது. எது வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால அங்க கூட்டம் நிறையாச்சு. அதனால நம்முடைய சமயமானது 36 தத்துவங்களையும் கடந்தது, 24 சமயங்களையும் கடந்தது. அதற்கு மேல சமயம் இல்லை, இதற்கு மேல கடவுள் இல்லை என்பதுதான் நம்முடைய செய்வது. நம்முடைய கடவுளாகிய சிவபெருமானுக்கு மேல கடவுள் இல்லை. நல்ல யாவது கடவுள் இல்லை, மற்றதெல்லாம் தெய்வங்கள். சிவபெருமான் ஒருவன் தான் பரம்பொருள், கடவுள், முழுமுதற் கடவுள், இறப்பு இல்லாதவன், பிறப்பு இல்லாதவன். மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறப்பையும் இறப்பையும் உடையது, உயிர் வர்க்கங்கள். கடவுள் என்றால் ஒருத்தன் தான் இருப்பான். 10 கடவுள் 5 கடவுள்லாம் இருக்காது. கடவுள் எத்தனை இருப்பான்? ஒருத்தன் தான். அரசன் எத்தனை பேர் இருப்பான்? ஒருத்தன் தான். அதிகாரிகள் எத்தனை பேர்? பல பேர். அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆயிரக்கணக்கா. அரசன் எத்தனை பேர் இருப்பான்? ஒரு நாட்டுக்கு அரசன்னா எத்தனை அரசன் இருப்பான்? 10 அரசன், ஒரே அரசன். அதுபோல கடவுள் ஒருவனே. அவனுக்கு கீழே பதவியில இருந்து அதிகாரத்தை செய்கின்ற தேவர்கள் நிறைய. அதே மாணிக்கவாசகர் ஆட்டு தேவதன் விதியொழித்தன்பால் ஐயனே என்று ஒரு அருளொளி இருப்பேன், நாட்டுத்தேவரும் நாடனும் பொருளே நாதனே உனை பிரிவுறா அருளை காட்டித்தேவனன் கடலினை காட்டி காயமாயத்தை கழித்தருள் செய்ய. சேட்டத்தேவரும் தேவர் வரானே. நாட்டுத்தேவர், சேட்டத்தேவர், ஆட்டுத்தேவர் எல்லாம் பிரிக்கிறார் மாணிக்கவாசகர். அந்த தேவர்களை அதிகாரம் சிவனுடைய அருளாலே அதிகாரத்தை பெற்ற தேவர்கள் இல்லாதவர்கள். அந்த தேவர்களுக்கு தலைவனாயிருக்கிற தேவதேவன் மகாதேவன் சிவபெருமான் ஒருவன். அது தேவதேவ தேவாதி தேவ பெருமாளை என்பார் அருணகிரிநாடு. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு உண்மையும் நன்மையும் சொல்லுவது நம்முடைய சிவ நூல்கள். அந்த சிவ நூல்களிலே புராண வகையிலே சிறந்ததாக இருப்பது இந்த கந்தபுராணம். ஆகவே இந்த கந்தபுராணத்திலே இன்றைக்கு சொல்ல போது தகரேறு படலம். முருகப்பெருமான் திருவிளையாட்டு படலத்தை பற்றி சென்ற வாரத்தில் சொன்னோம். இன்றைக்கு தகரேறு படலம், அயனை சிறைபுரி படலம் என்று வருகிறது. தகர் என்பது ஆட்டுக்கடா, தகர் என்பது ஆடு. அதே
சாவமுன்னால் தக்கன் வேள்வி தகர்தென்று நஞ்சம் மங்கி ஆவ எந்தா என்று அவிதாயிடும் நம்ம வரவரே என்பது திருவாசகம் திருச்சதகம். தகர் என்பது ஆடு. ஆட்டுக்கு பல பேர், அந்த ஆட்டுக்கு பல பேர் எல்லாம் இதுலேயே சொல்றாரு. ஆடுங்கிறதுக்கு பல பேர் உண்டு. அந்த அந்த பெயரெல்லாம் இதில் சொல்றாரு. சூரன் முதலோர் உயிர் தொலைக்க ஒரு செவ்வேள் ஆறு மகிழ் வெள்ளி அசலத்தின் அமர்வோழின் மேருவில் உடைப்பரன் விரும்ப அகிலத்தே நாரதனோர் வேள்வியை நடாத்தி இடல் உற்றான். அதனாலே முருகப்பெருமான் வெள்ளிமலையிலே கண்டகிரியிலே தன்னுடைய தொடைவர்களோடு எழுந்தருளி இருக்கிறார். அந்த காலத்தில் நாரத முனிவர் ஒரு வேள்வியை செய்தார். வேள்வி என்பது யாகத்தை செய்தார். அப்படி செய்யும் போது மாமுனி வருஞ்சொரரும் மாநில வரப்பில் தோமரு தவத்தினுயர் தொல்லை மறையோரும் ஏமமுடு சூழ்தர இயற்றிய மகத்தில் தீமிசை எழுந்ததொரு செக்கர் உரை செச்சைங்கிறது ஆடு. அதனால எப்படி நாரத முனிவர் யாகத்தை செய்தாரு. அந்த யாகத்துல இவர் நினைச்சது வேற, வந்தது ஆடு. அந்த யாகத்திலிருந்து ஆடு வெளியில் வந்துச்சா. நெருப்பிலிருந்து உயிர் உண்டாகுதுப்பா. நெருப்பிலிருந்து உயிர் உண்டாகுது, மண்ணிலிருந்து உண்டாகுது, தண்ணீரில் உண்டாகுது. இது தெரியுது நமக்கு. நெருப்பில் இருந்து உயிரில் உண்டாகும். அதை பின்னாடி இதுல கூட சொல்றாரு உபதேச படலத்துல. பூதங்கள் அஞ்சில இருந்து உயிரில் உண்டாகுது. உயிர்கள் உண்டாவதில்லை, அதுல இருந்து அதால சென்மங்களை பரவியை எடுக்குது. அப்படி அந்த யாகத்துல ஆடு வந்தது. அங்கிதனில் வந்ததகர் ஆற்று மகன் தன்னில் நங்களினமே பலவும் நாடு மடுகின்றார். இங்கி வரை யான் நடுவன் என்று செவு கொண்டே வெங்கனலை ஏந்து வரி மீதெழுதல் போலும். அங்கி என்கின்ற அந்த நெருப்பிலிருந்து ஆடு வந்துச்சா. நெருப்பிலிருந்து ஆடு வந்ததா. அந்த ஆடு என்ன செய்யுதுன்னா, ஆடு இந்த வேள்வியிலே இந்த ஆட்டினுடைய மாமிசத்தை வேள்வியில இடுகிற ஒரு யாகம் இருக்கு. நம்மளுக்கு சுத்த யாகம், நம்மளுக்கு சிவயாகம் இருக்கு, சிவாகினி, இது சுத்த யாகம். அது அந்த வேதத்துல ஒரு வகை அப்படி ஒரு யாகம் இருக்கு. அதுல மாமிசத்தை ஆகுதி பண்ற ஒரு பல பொருளை நவதானியத்திலிருந்து பட்டிலிருந்து மற்ற தேர்ந்திருந்து பாலிருந்து ஆகுதி பண்றோம். அதே மாதிரி மாமிசத்தை ஆகுதி பண்ற ஒரு யாகம் இருக்கு. அதே தான் அந்த யாகம் தான் அவன் தக்கன் செய்தது. அதான் சாவமுன்னா தக்கன் வேள்வி தகர் தின்றுன்னு சொல்றாருல்லவா. அதனாலதான் அவனுக்கு கடைசியில் ஆட்டு தலை எடுத்து அவனுக்கு பொருத்தினார்கள். ஆடு பலியிட்டு யாகம் பண்ற ஒரு யாகம் இருக்குதுப்பா. அது நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு உடன்பாடு அல்ல. இப்ப மிளகாயில போட்டு யாகம் எல்லாம் பண்றாங்கல்ல, அசுர யாகம், மிளகாயை போட்டு யாகம். அதனாலே அது ஒரு வகை வைதிக யாகம், நமக்கு சைவத்துக்கு புறம்பான யாகம். அதனாலே இப்படி இந்த ஆடு இதுல இருந்து உண்டான உடனே அது நினைச்சுதான் நம்ம இனங்களை கொன்று யாகத்துல ஆகுதியா போடுறேன். நம்ம இனங்களை அந்த ஆடு நினைச்சுதான் நம்ம இனங்களை கொன்று யாகத்துல ஆகுதியா போடுறான்னு. அது இந்த பிராமணர்ல ஒரு வகை, சைவ பிராமணர்கள் அல்ல, அந்த வேத பிராமணர் வைதிக பிராமணர் செய்கின்ற ஒரு யாகம் சொல்றேன். அதனால நம்ம இனங்களை கொல்லுகிறவன நம்ம கொன்னுடணும் அப்படின்னு நினைச்சது அந்த ஆடு. ஆடுன்னா அந்த யாகத்துல வந்த ஆடு சின்ன ஆடு இல்ல. யாகத்துல வந்த ஆடு நம்ம பார்க்க இந்த நம்ம வீட்டு ஆடு மாதிரி இல்ல. அது அளவில்லாத உயரமும் பருமனும் கோபமும் வீரமும் உடையது, அப்படிப்பட்ட ஆடு. அதனாலே அந்த ஆடு நினைச்சுதான் நம்ம இனங்களை இவன் கொல்லுகிறானுங்க, இவனை நாம கொன்னுடுவோம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஆடு. அளவில்லாத வேகத்தையும் பலத்தையும் உடையது. அது எப்படின்னு சொன்ன, மாருதமும் ஊழிதனில் வன்னியும் விசிம்பில் பேருமுறு ஏறுமுறு பேருருவு கொண்டே. மாருதம் என்கின்ற காற்றும், அயல ஊழி காலத்தில் வருகின்ற நெருப்பும், அதுக்கு மேலே ஆகாயத்தில் இருக்கின்ற இடியும், இவைகளையெல்லாம் விட கொடுமை உள்ளதாம். சண்டமாறுத காற்று, நெருப்பு, இடி, இவைகளையெல்லாம் விட உக்கிரத்தை கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு ஆடானது 60 போல் வரைவும் அத்துணியும் ஆர்ப்பும் சேர விடும் மேட அடு செய்கை நினைந்தன்று. அதனால அது என்ன நினைச்சுதான், இங்க இருக்கிற பராமனை எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுதான். அப்படி நினைச்சு எழுந்தது கல்லன மணித்தொகை களத்தினட தொங்க சில்லறி வெய் கிங்கினி சிலம்படி புலம்ப வல்ல வருகின்றதகர் கண்டு மக துள்ளோர் எல்லவர் அச்சமுட்டு இருந்தனர் கலந்து. அப்படி அகத்தில் இருந்த பிராமணர் எல்லாம் துரத்தியது, அயால முட்டியது, கொன்றது, இப்படி ஆனது. அதை பார்த்து அவர்கள் எல்லாம் பல வகையாக பிரிந்து தெரிந்து ஓடிவிட்டார்கள். இப்படி ஓடி அயாலே அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் துரத்தி அவர்களுக்கு துன்பம் செய்தது. மற்றைய மக்களுக்கும் துன்பத்தை கொடுத்தது இந்த ஆடு. இப்படியானது. இதை தேவர்கள் எல்லாம் கண்டு பயந்து விட்டார்கள். எனைய வகையால் தகரி ஆண்டு மூல உற்று சினமுடு உயிர் கத்துருதி செய்து பெயர் காலை முனிவர்களும் நாரதனும் முன்முகவானோர் அனைவர்களும் ஓடினர் அருங்கையிலே புக்கார். அதனால இப்படி இந்த ஆட்டினுடைய
கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்களும் நாரத முனிவர் முதலான முனிவர்களும் கைலாயத்துக்கு சென்றார்கள். அப்படி கைலாயத்துக்கு சென்று சிவபெருமானிடத்தில் இந்த ஆட்டினுடைய கொடுமையை சொல்லி அந்த ஆட்டினுடைய அக்கிரமத்தை அடக்கலாம் அப்படின்னு அங்கு சென்றார்கள். அப்படி சென்ற போது என்ன ஆச்சுன்னா, ஊரு புக அன்னவர் உகந்து உலைந்து கையிலைக்கன் ஏறி விரு காலை இலக்கமுடன் உண்பான் வீறுதரல் வீரருடு மேவியூல ஊற்று ஆறுமுக வண்ணல் விளையாடலது கண்டார். அப்படி சிவபெருமானிடத்தில் செல்லலாம் என்று சொல்லும் போது அதுக்கு முன்னாலேயே கந்தகிரியில முருகப்பெருமான் நவ வீரர்களோடு மற்றைய பூதகணங்களோடு முருகப்பெருமான் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். முருகப்பெருமான் விளையாண்டு அப்படி விளையாண்டுட்டு இருந்த முருகனை பார்த்த உடனே சரி இவனுகிட்ட சொன்னாலே போதும், இளையராஜா கிட்ட சொன்னாலே போதும், நம்முடைய இந்த ஆற்றினுடைய கொடுமை அடக்கி விடுவான் என்று சொல்லி முருகப்பெருமானத்தில் இந்த சமாச்சாரத்தை தேவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். ஈசனடை நன்னுகளை ஈண்டு குமாரேசன் நேசமுடு நந்துயர நீக்கவெதிர் வந்தான் ஆசிறுவன் அல்லன் இவன் அண்டர் பலரோடும் வாசவனை வென்றுயிரை மாற்றி எழுவிட்டான். இவன் சின்ன பையன் அல்ல, முருகே சின்ன பையன் அல்ல, இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் கொன்று மறுபடி எழுப்பனவேனே அப்படிப்பட்ட கட்டிக்காரன். இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் கொன்று அப்புறம் உடனே எழுப்பிட்டான். அவ்வளவு பெரிய கட்டிக்காரன் பையன் பார்த்தா சின்ன பையன், ஆனா காரியத்துல பெரிய கட்டிக்காரன். அதனால இவனுகிட்டயே சொல்லி நம்ம குறைய தீர்த்து கொள்ளலாம் என்று எண்ணினார்களாம். எங்குறை முடித்திடல் இவர்களிது நாமே புங்கவன் உற்றது புகண்டிடுதும் என்ன தங்களில் உணர்ந்து சொல்ல தாபதர்கள் யார் அங்கவன் ஏகினர் அருந்துதிகள் செய்தே. அப்படி முருகப்பெருமானை கண்டார்கள், வணங்கினார்கள், தோத்திரம் பண்ணினார்கள், சமாச்சாரத்தை சொன்னார்கள். இந்த மாதிரி யாகம் பண்ணினா அதில் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா போச்சு. அதனால இப்பொழுது ஒரு கொடுமையான ஆடு வந்து உலகத்தையே அட்டகாசம் முழுது நாங்கள்லாம் தப்பிச்சு வந்திருக்கிறோம். அதனால் அந்த ஆட்டை அடக்கி எங்களுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்டுக்கொண்ட உடனே நீ இப்போ உடனே அது செய்யாவிட்டா ஏராளமான உயிரிழது காலி பண்ணிடும். அதனால் சீக்கிரமாக அந்த ஆட்டை அடக்கி எங்களுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போ சொன்ன உடனே முருகப்பெருமான் வீரவாக தேவரை பார்த்தார். வீரவாக தேவரை பார்த்து நீ அந்த ஆட்டை இந்த பக்கம் கொண்டுக்கிட்டு வாடினார். நீ சென்று அந்த ஆட்டை அடக்கி நம்ம பக்கம் கொண்டுக்கிட்டு வாடினார். வீரவாக தேவர் புறப்பட்டார். அப்படி புறப்பட்டு குன்றடு கதிர்போல் மேனி குமரவேல் இணைய கூற மண்டலர் தடந்தோல் வீர வாகுவான் தனிப்பேர் பெற்றான் நன்றனை இசைந்து கந்தன் நான்மலர் பாதம் போற்றி சென்றன் கையில நீங்கி சினத்தகர் தேடல் உற்றான். அப்படி கைலாயத்தை விட்டு வீரவாக தேவர் புறப்பட்டாரு. ஆட்டை தேடினாரு. தேடி அயால பூமியிலாம் எங்கேயுமே இல்லையா, பூலோகத்தில் எங்கேயுமே இல்லையா. பூலோகத்தில் எங்கேயும் இல்லாமல் போய் அதன் பிறகு அயால தேவலோகத்தில் இருக்கு வந்து போக தேவலோகத்தில் இல்லையா, அதுக்கு மேலே பரமலோகத்தில் இருந்துச்சு அந்த ஆடு. பரமலோகத்தில் மண்டல நேமி சூடும் மாநில முற்று நாடி கண்டிலனாகி சென்றேள் பலத்தினம் காண இல்லான் அண்டர்தம் பதங்கள் நாடி அயன்பதம் முன்னதாக தண்டலில் செக்கர்மேனி தகர்ஜலும் தன்மை கண்டான். அப்படி பரமலோகத்துக்கு சென்றார். அங்கே அந்த ஆட்டை கண்டாரு. அப்படி கண்ட உடனே அந்த ஆட்டை பிடிச்சாரு. அதை கோட்டை பற்றி ஆட்டினுடைய கோடுனா கொம்பை பற்றி கொண்டு வந்து முருகனுக்கு முன்னால விட்டார். அப்படி விட்ட உடனே அது அடக்கமா இருந்துச்சு. ஆடு இங்க வந்த உடனே அடக்கமா இருந்துச்சு. ஏழு ரொம்ப துஷ்டனா இருக்கிறவன் அடங்குற இடமும் இருக்குது இல்ல. அப்பா வீக்கிட்ட அவனுடைய குறும்பெல்லாம் காட்டுவேன். ஒரு இடத்துல அவன் அடக்கிற இடத்துக்கு போனான்னு கம்னு அது போல அந்த ஆடு முருகப்பெருமாட்ட வந்த உடனே கம்னு இருந்துச்சு. அவன் தானே ஆட்டுறவன். ஆட்டுல இருந்து மாட்டுல இருந்து மனுஷன் இருந்து எல்லாத்தையும் யாரு ஆட்டுறா? அதனால அந்த ஆடு பேசாம இருந்தது. அப்படி இருந்த உடனே அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுத்தாரு. ஆட்டுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுத்து இந்த குடும்பத்தனத்தெல்லாம் விட்டு நமக்கு வாகனமா இருந்து வச்சுக்கிட்டாரு பக்கத்து. முருகனுக்கு ஆடு வாகனம். முருகனுக்கு ஆடு வாகனம். இங்க திருத்தணி, சிக்கல், திருச்செந்தூர் மாதிரி முக்கியமான முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு போனா பார்க்கலாம் ஆடு வாகனம். முருகப்பெருமானுக்கு ஆடு வாகனம், யானை வாகனம், மயில் வாகனம், ஆட்டுக்கடா வாகனம். அதனால நம்ம ஆட்டுக்கடாவை என்ன பண்ணணும், காளிமாரிக்கு வேண்டக்கூடாது. அடாடாடாடாடா எவ்வளவு பாதங்கிற உயிர் பலிங்கிறத விட பாவம் இருக்குமா? உடம்பை விட்டு உயிரை போக்குவதை விட பாவம் இருக்காது. அது சிவஞான தீபம்னு ஒரு நூல் சொல்லிச்சு. எவ்வுயிரும் பராபரன் சந்நிதியதாகும். எவ்வுயிரும் பராபர் உயிருக்கு உயிராக இருக்கிறான்னு கேள்விப்படுறோம் இல்லை நூல்ல. சுவாமி எப்படி இருக்கிறாரு? உயிருக்கு உயிராக இருக்கிறார். ஆட்டுக்குள்ளேயும் இருக்கிறாரு, மாட்டுக்குள்ளே இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறார், யானைக்குள்ள இருக்கிறாரு, பூனைக்குள்ள எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறார். எவ்வுயிரும் பராபரன் சந்நிதியதாகும். இலங்கு உயிர் உடல் அனைத்தும் ஈசன் கோயில். உயிர் உடல் அனைத்தும் ஈசன் கோயில். எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று எண்ணியுள்ளே இறங்காது கொன்று அருந்து இடிவினோரை. எல்லா உயிரும் நம்ம போலதானே. எல்லா உயிரும் பழைக்கணும்னு நினைக்குமா, சாகலாம்னு நினைக்குமா? எல்லா உயிரும் பழைக்கணும்னு தான் நினைக்கும். அப்படி அந்த உயிரை கொன்று
எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று எண்ணியுள்ள இறங்காது கொன்று அருந்து இழிவினோரை வவ்வி யமதூதரும் தண்டஞ்செய்து. கடைசியில இந்த மாமிசம் சாப்பிட்டவனை எல்லாம் யமதூதர் வந்து பிடிச்சுக்கிட்டு போய் வவ்வி யமதூதரும் தண்டஞ்செய்து வல்லிரும்பை உருக்கி அவர் வாயில் வார் வெவ்வியத்தை எழு நரையில் வீழ்த்தி மாறா வேதனை செய்து விடுவர் என்று ஓதும் நூல் என்பது சிவஞான தெய்வம். அதனால மாமிசம் சாப்பிட்றத விட பாவம் வேற கிடையவே கிடையாது, அதுக்கு மேல பாவமே கிடையாது. அதனால மாமிசம் தின்போரெல்லாம் மானிட புலையர்தாமே என்பது ஒரு பாட்டு. கங்கையில் படிந்துவிட்டாலும் கடவுளை பூஜித்தாலும் மங்குரு கோடிதானம் வள்ளலாய் சுரிந்துவிட்டாலும் சங்கை அறவேன் என்று சாஸ்திரம் உணர்ந்துவிட்டாலும் பொங்குரு பொலால் உன்போல் போய் நரக அடைவார் தின்னும். திருமந்திரத்தில் சொல்றாரு திருமூலர், பொல்லா புலால நுகரும் புலையறை. இந்த ஒரு வரி போதாதா? நல்ல ஒரு உணர்வுடைய மனுஷனுக்கு பொல்லா புலாலை, அதுக்கு என்ன பேரு? பொல்லா புலால். நுகரும் சாப்பிட்ற, நுகர்னா சாப்பிட்ற புலை, புலால் உண்ணுகிறவர் புலையன், புலால் உண்ணுகின்றவன் புலை. பொல்லா புலாலை நுகரும் புலையறை எல்லாரும் காண எமன்றன் தூதுவர் செல்லாக பற்றிய தீவாய் நரையிட மல்லாக்க தெளி மறித்து வைப்பார் திருமந்திரம். ஆகையினாலே சைவத்திலே மிக முக்கியமானது கொல்லாமை. பொலால் உண்ணாமை. கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் வகுத்தார், பொலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் வகுத்தார் திருவள்ளுவர். ஆகையினாலே இப்படி ஆட்டை அடக்கினார், ஆட்டை அடக்கினார், தனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டார், வாகனமா வச்சுக்கிட்டார் முருகப்பெருமான். ஏறுதரு வைத்துக்கொண்டு அயால் அந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கு அருளை செய்து நீங்க என்ன மேல பயப்படாம போய் வேள்வியை செய்யுங்கன்ட்டார். ஏறுதரு குமரப்புத்தல் இவ்வகை ஏற்பான்னோர் கார்தரு கண்டத்தந்த காதலை வேள்வி தீயர் சேர்தரு தகரினேற்ற சிறிய முய்யும் மாற்றால் ஊர்தியதாக கொண்டே ஊர்ந்திடல் வேண்டு வந்தார். தேவர்களும் முனிவர்களும் கேட்டுக்கொண்டார்கள், இந்த ஆட்டை நீங்க வாகனமா வச்சுக்கணும் சாமி கேட்டார். யாருக்கிட்ட? முருகன்ட்ட. சரி அப்படியே வச்சுக்கிறேன் சார். என்னாலும் தகரை அற்றே யானமா கொள்வோம் பார்மையில் முன்னிய மகத்தினைவில் முடித்திருந்தருள யாருக்கு நன்னயம் ஆடல் செய்யும் நாரதன் முதல்வர் யாரும் அன்னதொரு குமரன் என்றே அடிபணிந்து அருளார் போந்தார் கவன் அவையில் சீர் முனிவர் தேவர் நயப்ப நாரதன் என்றுள்ளோன் புவியினில் வந்து முற்ற புரிந்தனன் முன்னர் வேள்ளி அவர் புரி தவத்தினரால் அன்று தொட்டு அமலமூர்த்தி உகையால் அணைய மேடம் ஊர்ந்தனன் உறுதியாக. மேடம் என்கின்ற ஆட்டை வாகனமாக அதுவாக கொண்டாடுகிறார். ஆட்டுக்கு மேடம்னு வேறு, ஆட்டுக்கு மேடம்னு வேறு. இப்போ பெண்களை எல்லாம் மேடம்னு தான் கூப்பிட்றாங்க. அப்போ அது ஆடுன்னு வேறு. பெண்களை என்னன்னு கூப்பிட்றாங்க? மேடம். மேடம் மேடம்னா நம்மள தமிழில் ஆடுன்னு. அது ஆடுன்னா ஆம்பளை என்ன? அது ஆடுன்னா லேடிஸ் ஆடுனா ஜென்ஸ் என்னப்பா? மாடு. ஐயா ஆடு மாடுப்பா. ஆடு மாடு. பெண்கள் ஆடு, ஆண்கள் ஆடு. இது ஆமாம், பெண்கள் ஆடு, ஆண்களை மாடு. அது இந்த ராசி 12ல் முதல் ராசி மேடம் மேகம். 12 ராசியிலே முதல் ராசி மேடம், 2வது ராசி ரிஷப காளை மாடு. ஆடு மாடுன்னு தான் வரும். ஆட்டுக்கு முதன்மை, மாட்டுக்கு கூட 2வது ஆடு மாடுன்னு தான் சொல்லுவோம். மாடு ஆடுன்னு சொல்ற வழக்கம் கிடையாது. ஆடு மாடு வெற்றில வாக்குங்கிற மாதிரி ஆடு மாடுன்னு சொல்றோம். ராசியில முதல் ராசி ஆடுதான். அது பாலுக்காக வைத்து முன்னையெல்லாம் வந்து இருந்திருக்கிறாங்க. அதை உண்ணுகிற சமுதாயங்கள் சில இருக்கு. அதை உண்ணுகிற சமுதாயம் அதுக்கெல்லாம் இந்த ஞான நூல்கள் கேள்வியே கிடையாது. அதுகளுக்கெல்லாம் இந்த பக்கமே வராது. அது மாதிரி சமுதாயங்களுக்கு அல்லவா, அவைகளுக்கெல்லாம் இந்த ஞான விஷயமே தெரியாது. மனுஷ ஜென்மம்னா தெரியாது. இந்த ஜென்மம் உருப்படி ஆக்கணுங்கிற புத்தி இருக்காது. கடவுள் பற்றி இருக்காது. அதுக்கு எது பண்ணாலும் நிற்கும். நம்மெல்லாம் சாக்கிரதையா இருக்கணும். இந்த ஜென்மத்தை கொடுத்தானே, இந்த ஜென்மத்தை உருப்படி ஆக்கணுமே, கொடுத்தவனுக்கு நல்லவன் ஆகணுமே நினைக்கணும். கொடுத்தவனுக்கு நல்லவங்கிற பேரு வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கணும். யாரு கொடுத்தா இந்த ஜென்மத்தை? அவனுக்கு நல்லவன் ஆகும். அவனுக்கு நல்லவன். தப்பு தவறெல்லாம் செஞ்சு நம்ம வந்து கேடிங்கிற லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுங்க. அப்புறம் என்னமா ஆக்குவான், எந்த ஜென்மத்தில் போடுவான்னு என்ன பண்ணுவா? நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தாப்புல நாயாகவும் நரியாகவும் நீ சேர்த்து தப்புக்கு பராடான்னு என்ன பண்ணுவேன்? நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால் சாக்கிரதையாக இருந்து கொடுத்தானே சுவாமி, இந்த ஜென்மத்தை கொடுத்தானே அப்படின்னு சொல்லி கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்து தான் வழிபாடு. நன்றி செலுத்து. ஆகையினால இப்படி ஆட்ட வாகனமாக வைத்துக் கொண்டார். அதற்கு மேலே அயனை சிறை புரிவடலம் இருக்கு. அயன் என்பது பரமன் தேவனுக்கு ஒரு பெயர். அயன் என்றால் அழிவில்லாதவன் என்பது ஒரு பொருள். ஆகையினாலே பரமாவுக்கு ஒரு பொருள். பரமா விஷ்ணு உருத்திரன் மும்மூர்த்திகள்னு சொல்றது. பிரம்மா விஷ்ணு உருத்திரன் ஆகிய 3 பேரையும் மும்மூர்த்திகள்னு சொல்றது. அப்படிப்பட்ட மும்மூர்த்திகளிலே பரமா உலகத்தை படைக்கிறவர், உலகத்தை படைக்கிறவர். விஷ்ணு காக்கிறவர், உருத்திரன் அழிக்கிறவன். இந்த 3 பேர்த்தையும் சிவபெருமான் படைச்சு காத்து அழிப்பார். பரமா உலகத்தை நம்ம எல்லாம் படைப்பாருப்பா. அவரை படைக்கிறது காக்கிறதெல்லாம் சிவபெருமான். பரமா விஷ்ணு உருத்திரன் மூவரும் முத்தொழிலை செய்கிறார்களா, அந்த 3 பேரையும் சிவபெருமான் படைச்சு 3 பேர்த்தையும் காத்து 3 பேர்த்தையும் சங்காரம் பண்ணுவார். அதனால சிவபெருமான் சங்கார கர்த்தாரு, சங்கார கர்த்தா என்று பெயர்.
ஆகையினாலே அப்படிப்பட்ட பரமா முதல் தொழிலாக இருக்கிற படைத்தல் தொழிலை செய்கிறவர். அவருக்கு ஒரு டயம் சரியில்லை, நேரம் சரியில்லை. அதனால சிறை புகும்படியாக வந்தது. சிறை புகும்படியாக வந்தது. அவருக்கே அந்த மாதிரி சரியில்லை. இது சிச புத்தி சரியில்லை. மேடம் ஊர்தியாக வித்து விண்ணும் மண்ணும் முருகவேல் ஆடல் செய்து உலாவி வெள்ளி அசல மீதியில் அமர்தம் நீடு நாளில் உருவகற்கண் நெறிகொள்வேதன் முதலினோர் நாடி ஈசன் அடிவணங்க அவ்வாறைக்கண் அஞ்சினான். அதனால இப்படி முருகப்பெருமான் வெள்ளிமலையிலே தன்னுடைய சகோதராதிகளோடு படை வீரர்களோடு அங்கு திருவிளையாடல் செய்து கொண்டு எழுந்தருளி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் சிவபெருமானை வணங்குவதற்காக பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேரன் வாயு வருணன் எல்லாரும் போனான். எல்லாம் அடிக்கடி போய் லைசன்ஸை புதுப்பிச்சுட்டு வரணும். அங்கே போய் இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவார். எல்லாமே லைசன்ஸு பர்மிட்டு எல்லாமே ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், இல்லைன்னா தொலைச்சிடுவார். அதுக்காக அடிக்கடி போவானுங்க, கும்பிடுவானுங்க. இந்த தமிழ்நாட்டுக்காரனா கேரளாக்காரனா காஷ்மீர்காரனா டெல்லி சர்க்கார்ட்ட போய் அடிக்கடி இது பண்ணிக்கணும், இல்லை நல்லது பண்ணிக்கணும். அது போல எனாதியான் இந்த அடுத்த பாட்டை பாருங்க. எல்லாரும் சிவபெருமானை வணங்க சென்றார்கள். பரமன் முதலான தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்கி அவனுடைய அருளை பெற்று வருவதற்காக சென்றார்கள். அப்படி சென்ற போது அடுத்த பாட்டை சொல்றாரு பாருங்க. எனாதியான் எனும் செருக்கு இகந்து தன் உணர்ந்துள்ளார் மனாதி கொண்ட செய்ய தாங்கி மரபின் முத்தி வழிதர அனாதி. ஒரு 2 வரி, அதுக்கு மேல ஒரு வாக்கியம். அதனால 1 2 3 4 5 6 7 8 உணர்ந்துள்ளார். அதனால ஒரு 5 5 10 11 சொல். அதுல என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான் முத்தியை கொடுப்பவன். சிவபெருமான் முத்தியை தருவான். வேற எந்த சாமியும் முத்தியை தர முடியாது. என்ன காரணம்னா எல்லா உயிர்கள், அதுகளுக்கே முத்தி கிடையாது. அதனால முத்தியை கொடுக்கிறவன் சிவபெருமான் தான். அந்த முத்தியை மாத்திரமல்ல எல்லாம் தருகிறவன் சிவபெருமான். பொண்ணும் மெய்ப்பொருளும் திருவாரை போகமும் திருவும் புணர்ப்பானை. திரு என்பதுதான் முத்தி. அப்படிப்பட்ட முத்தியை கொடுக்கிற சிவபெருமான் யாருக்கு தருகிறான் என்று சொல்லுகிறார். அது எனாதி யான் எனும் செருக்கு இகந்து தன் உணர்ந்துள்ளார். எனது யான் என்கின்ற அகங்காரம் அமகாரமாகிய செருக்கை நீங்கி. மனிதனை கெடுப்பது செருக்கு. மனிதனை கெடுப்பது செருக்குன்னா புரியுதா? தனக்கு ஏதோ ஒரு வகையிலே ஏதாவது ஒரு சிறப்பு இருந்தால், ஏதோ ஒரு சிறப்பு, ஒரு கல்வி இருந்தது, கொஞ்சம் செல்வம் இருந்தது, ஒரு ஜனபலம் இருந்தது, இல்ல ஆள் பலம் தேக பலம் இருந்தது, இது எல்லாமே நிலையில்லாது. இப்ப நான் சொல்றது புரியுதா? எல்லாம் நிலையில். ஆனால் அறிவில்லாதவன் என்ன பண்றான் தெரியுமா? இந்த சொற்ப பலனை வச்சுக்கிட்டு தனக்கு வேற யாரும் இல்லை என்று செருக்கு கொள்வான். அந்த செருக்கினால என்ன ஆகும்னா அவன் கடைசியாக அழிந்து போவான். வீணே அந்த ஜென்மமும் போய் அந்த செருக்கை ஆண்ட ஏதோ ஒரு வகையில அடக்கிடுவான். செருக்கை அடக்கிடும். அந்த செருக்குங்கிறது நானே கெட்டிக்காரன் என்கின்ற எண்ணம். நான் கெட்டிக்காரன், எனக்கு வேற தெரிந்தவன் கிடையாது, நானே எல்லாம் செய்தேன் என்கின்ற அந்த மாதிரி. சைவத்தில் இருப்பவர்களுக்கு இந்த எண்ணமே வரப்படாது. சைவத்தில் இருப்பவர்களுக்கு இந்த எண்ணமே வரப்படாது. இப்ப புராணம் சொல்றேன்னா சிவபெருமான் சொல்ல வச்சு சொல்றேன், என்னுடைய சாமர்த்தியத்தை சொல்லலை. சரி, நீங்க கேட்குறீங்களா? சிவபெருமான் கேட்க வச்சு கேட்கலாம். அவருடைய அருளாலே நீங்க உட்காருவீங்களா? சாமானியம் உட்காருவாங்க, உட்காருவாங்களா? இப்போ சிவபெருமான் தான் சொல்றாரு. கந்த புராணம் யார் சொன்னது? சிவபெருமான் சொன்னார். சிவபெருமான் சொன்னது இப்ப நான் சொல்றேன். சிவபெருமானுடைய அருளாலே நீ உட்கார்ந்து கேளுன்னு அவர் உள்ளே இருந்து உணர்த்துக்கிறார். உங்களுக்கு கந்த புராணத்தை கேள்றா, என்னுடைய பெருமையை கேள்றா, உனக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு அவர் உங்க உள்ளத்துக்குள்ளே புகுந்து கேட்க வைக்கிறார். என்ன சொல்ல வைக்கிறார்? இதான் உண்மை, இதான் உண்மை. நான் சொன்னேன் பாரு, என்னமா அந்த இடத்துல எப்படி கருத்து சொன்ன பாத்தியா அப்படின்னு என்ன போச்சு. ஆகையினாலே எதிலையும் எந்த செயலை செய்தாலும் சிவன் அருளாலே நடந்தது. என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உஞ்செயலே என்று உணரப்பெற்றேன் என்று பட்டின சுவாமி சொல்லுவது போல எந்த செயலும் நம்மாலே கிடையாது. எந்த செயலும் நம்மாலே கிடையாது. நம்மை ஒரு கருவியாக வைத்து அவன் செய்கிறான். நமக்குள்ளே இருந்து அவன் செய்ய வைக்கிறான். நமக்குள்ளே இருந்து அவன் செய்ய. அதனாலே எது செய்தாலும் நான் செய்து நினைக்கப்படாது. நான் செய்து நினைக்கப்படாது. தர்மம் செய்தாலும் சரி, வேற வகையில உபகாரங்களை பண்ணினாலும் சரி, ஒரு பெரிய விழா நடத்தினாலும் சரி, அன்னதானம் செய்தாலும் சரி, நாம கட்டடங்கள் கட்டி விட்டாங்க, மற்ற உபகாரம் பண்ணினோம் என்று சொன்னாலும் சரி, எது செய்தாலும் சரி சிவன் அருளாலே செய்யும், நம்மாலே செய்யும். தர்மம் செய்து நான் செய்தேன்னு நினைக்கப்படாது. தர்மர் ஒரு யாகம் பண்ணிடுறார். ராஜ யாகம் பண்ணார். பாண்டவர் இல்லை, தர்மர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை? ராஜ யாகம் பண்ணார். அதுல ராஜ யாகத்துல சாப்பிட்டவங்க கை கழுவுன தண்ணீர் ஆறா போச்சான். கை கழுவுன தண்ணீர்ப்பா
அப்படின்னா இவ்வளவு பேர் சாப்பிட்டுருப்பாங்க. கை கழுவுன தண்ணீர் ஆறா போச்சு. அப்படி ஆறா போனதை பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய பெருமை நம்ம யாகத்துல சாப்பிட்ட கழுவுன வச்சு ஆறா போகுதுன்னா அடே அப்பா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு பெருமை உண்டாச்சு. அவருக்கு மனசுல பெருமை உண்டாச்சு. அப்படி உண்டான உடனே ஒரு கீரி புள்ள வந்துச்சு. கீரி புள்ள அது அந்த தண்ணியில ஓரத்துல படுத்து படுத்து இப்படி புரண்டு பார்த்துச்சு. புரண்டு பார்த்துக்கிட்டு இப்ப திறமை பார்த்து சிரிச்சுது. அந்த கீரி புள்ள தருமரை பார்த்து கீரி புள்ள பக்கத்துல கிருஷ்ணன் நின்றுகிட்டு இருந்தான். அது சிரிக்கவும் தருமருக்கு சந்தேகம் வந்துச்சு. நம்மளை பார்த்து கீரி பிள்ளை என்ன இந்த மாதிரி கீரி பிள்ளை நம்மளை பார்த்து சிரிக்கிறே கிருஷ்ணான்னா எனக்கு தெரியல. அந்த கீரி பிள்ளையே கேட்கலாம்னாரான். என்ன கீரி பிள்ளை எங்களை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. மனுஷன் இடத்துல கீரி பிள்ளை பயந்துகிட்டு வராதுல்ல, ஓடி போயிரும்ல. அது பயம் இல்லாம புரண்டு பார்த்துக்கிட்டு அதுவும் பார்த்து சிரிக்குது. ஆளை பார்த்து சிரிக்குது. இது ஏதோ விஷயம் உள்ள கீரி பிள்ளையா இருக்க மாட்டேங்குது. எங்களை பார்த்து சிரிச்சான்னு கேட்டாரா? கேட்டதுக்கு அந்த கீரி பிள்ளை சொல்லிச்சான், ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பிராமணன் இருந்தான், அவனுக்கு மனைவி இருந்தா, ஒரு மகன் மருமக 4 பேர் இருந்தாங்க. 4 பேரும் பல நாள் பட்டினியாக கிடந்தாங்க. அப்படி பட்டினியாக கிடக்கிற நாளையில் ஒரு நாள் வயலில் சிந்தனை நெல்லை பொறிக்கிட்டு அதை குத்தி அரிசியாக்கி 4 பேர்த்துக்கு 4 தோசையாக்கி விட்டாங்க. 4 தோசையாக்கி விட்டாங்க. அந்த 4 தோசையை சுட்டு சாப்பிட 4 பேரும் 4 பாத்திரத்தில் வச்சு அப்படி சாப்பிட போனாங்க. தொடலை, சாப்பிடலாம உட்கார்ந்தாங்க. ஒரு விருந்தாலும் தான் பசியோடு வந்திருக்கிறோம். ரொம்ப பசி அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இல்லைன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் நவர் இதை புசின்னு கொடுத்தாரு. புசின்னு கொடுத்தாரு. அது பெரியவர் இதை சாப்பிட்டு விட்டு அவன் என்ன பண்ண, கால் உயிரோட ரொம்பலே என்ன அந்த அம்மாவும் கொடுத்துட்டேன். அதை சாப்பிட்ட 1/2 உயிரோட ரொம்பலே என்ன அந்த மாமனும் கொடுத்துட்டேன். அதை சொல்லிட்டு 3/4 உயிரோட ரொம்பல என்ன மறுமொழி. பல நாள் பட்டினியா கிடந்து சாப்பிட்றதுக்கு 4 தோசை கணக்கா 4 தோசையை சுட்டு அதை சாப்பிட உட்கார்ந்த சமயத்தில் விருந்தாள் வந்தா நம்ம கட்டாயமா நம்ம கொடுக்க மாட்டோம். என்ன சொல்லுவோம்னு தெரியல. அந்த நேரத்தில் நமக்கு தர்மகுணம் இருக்குது, என்ன சொல்லுவோம்னு தெரியும். நம்ம பசி தாங்க முடியல அப்படின்னு 4 பேர் கொடுத்துட்ட. சாப்பிட்ட உடனே என்ன பண்ணா, உடனே யமதர்மனா காட்சி தந்து நண்பர்களே, இவ்வளவு நாள் பட்டினியா கிடந்து உண்ணுகிற சமயத்துல வந்தவர் 4 பேரும் உணவை கொடுத்து விட்டீங்களே, உங்களை போல வள்ளல்கள் யாரும் இருக்க முடியாது. இருக்கிறவன் கொடுக்கறது பெருசல்ல, பட்டினியா கிடந்துகிட்டு கொடுத்தீங்க பாரு, இது பெருசு. அதனால நீங்கள் எல்லாம் இந்திரலோகத்துக்கு வாங்க, சொர்க்கலோகத்துக்கு வாங்கன்னு புஷ்பமானத்தை 4 பேர்த்தையும் முடியும். அந்த இடத்துல கொஞ்சம் மாவு சிந்தி கிடந்துச்சு. அந்த தோசை சுட்ட இடத்துல கொஞ்சம் மாவு சிந்தி கிடந்து, அதுல போய் நான் புரண்டேன். இந்த பக்கம் பூரா தங்கமா போச்சு. அந்த கீரி புள்ள சொன்னது இப்படி போய் அந்த மாவு கொஞ்சோண்டு சிந்தி கிடச்சு இல்ல, அது இப்படி புரண்டே இந்த பக்கம் பூரா தங்கமா போச்சு. இந்த தர்மர் என்னமோ யாகம் பண்றாரு, பெரிய யாகம் பண்றாரு, அங்க போய் புரண்டோம்னா இந்த பக்கமும் தங்கமா போயிருமே அப்படின்னு சொல்லி புரண்டு பாக்குற தங்கமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிச்சு கீரி புள்ள. சொன்ன உடனே தர்மருக்கு போச்சு. எங்கடா தர்மம் பண்ண நம்மளுக்கு தர்மம் பண்ணி விட்டோம்னு நினைச்சமே தப்பா அல்ல போச்சு அப்படின்னு அவருடைய பெருமை செருக்கெல்லாம் அடக்கி பிடிச்சு, அந்த கீரி புள்ள அடக்கி பிடிச்சு. அதனாலே எல்லாம் எந்த கடுகளவு நன்மை செஞ்சாலும் கூட நாம் செய்தோம் என்று சொல்லப்படாது, நினைக்கப்படாது. எல்லாம் திருவருளாலே நடந்தது அப்படின்னு நினைக்கிறோம். அவன் தான் உருப்படியாவான், அவன் தான் சிவனுக்கு நல்லவனாவான். எவ்வளவு செய்தாலும் நம்மாலே இல்லை அப்படின்னு, நம்மாலே இல்லை. நான் கெட்டவா பாடி தெள்ளையனம் கொட்டாகும். ஆகையினாலே அப்படிப்பட்ட மெய்யன்பர்களுக்கு அது யான் எனது என்னும் செருக்கு, யான் எனது என்னும் செருக்கு. இன்னொன்னு சொல்றேன், நக்கீரரு நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றமேனாரு, குற்றமேனாரு. அப்புறம் அவர் நெற்றிக்கண்ணாலை போய் பொற்றாமரையில் எரிச்சாரு. அப்புறம் பாண்டியன் புலவர்கள் எல்லாம் வேண்டாம், அவரை எழுப்பின ஒரு பாடு தோத்திரம் பண்றான். அது நக்கீரர் தோத்திரம் பண்றாரு சிவபெருமான. அந்த தோத்திரத்தில் ஒரு பாட்டு, அது கோபப்பிரசாதம்னு பேரு. 11ஆம் திருமுறையிலும் கோபப்பிரசாதம்னா நிக்கரகம் அனுக்கரகம். சிவபெருமான் இந்த அக்கிரமம் பண்றவர்கள் அடக்கிறது நிக்கரகம், தன்னை வெளிப்படுகின்றவர்களுக்கு அனுக்கரகம் பண்றது. அப்படி 2 மாறி வரும். அதுல ராவணன் கைலாயத்தை எடுத்தான், அவனை மிதித்தான், எடுத்து ஆட்டின. அவன் என்ன பண்ணாரு, பெருவரில் மிதிச்சாரு. அடங்கி போனான். யாரு? ராவணன்
அடங்கி போனான். அப்புறம் அவனை அடக்கினாரா, அப்புறம் அவனே இருக்கு என்கின்ற இசையை பாடினான். இசையை பாடியோ மகிழ்ந்து அவனுக்கு வரத்தை கொடுத்தாரு. அதுக்கு மேலே பரமாவும் விஷ்ணுவும் நானே பெரியவன் என்று சொல்லி 2 பேரும் வாதிட்டு கொண்டு மேலும் கீழுமாக சென்றார்களா. அதன் பிறகு காண முடியாமல் 2 பேரும் ஜோருமான பூஜை பண்ணிய போது அவர்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பண்ணார். முதல்ல அடக்கினாரு, அப்புறம் அவர்களுக்கு அருள் பண்றாரு. அனுக்கிரகம்னு பேரு, அது கோபப்பிரசாதம்னு சொல்றோம். அதை சொல்றாரு திருவிளையாடல் புராணத்திலே. பொறுப்பகழ்ந்தெடுத்தோன் சென்னி, பொறுப்புன்னா மலையை தூக்கணும், கைலாய தூக்கணும். பொறுப்பகழ்ந்தெடுத்தோன் சென்னி புயம் மிதித்தாய் போற்றி, இருக்குகைத்தவனே பாட இறங்கி வாழ் கொடுத்தாய் போற்றி. முதல்ல மிதித்தாய் போற்றி, அப்புறம் கொடுத்தாய் போற்றி. தருக்கோடும் இருவர் தேட மேலுங்களுமா எப்படி சொன்னாங்க? தருக்கோடு சொன்னார்கள். தருக்கோடும் இருவர் தேட தளப்பிழம்புவாராய் போற்றி, நெருப்பாக நின்றாய். செருக்கு விட்டு அவரே பூஜை செய்ய நேர்ந்தாய் போற்றி. செருக்கு விட்டு அவரே பூஜை செய்ய நேர் நின்றாய். செருக்கு, இந்த வரிய கவனி. செருக்க விட்டு நாம் பெரியவன் அல்ல சாமி, நீதான் பெரியவன், நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க செருக்க விட்டுட்டு பூஜை பண்ண அவர்களுக்கு நேர் நின்று காட்சி கொடுத்து அவர்களுக்கு பதவியை தந்தாய். செருக்க விட்டு அவரே பூஜை செய்ய நேர் நின்றாய் போற்றி. அந்த வரி இன்னொரு மாதிரியா சொல்ற. செருக்கு விட்டவரே பூஜை செய்ய நேர் நின்றாய் போற்றி. செருக்கு விட்டு அவரே பூஜை செய்ய நேர் நின்றாய். செருக்கு விட்டவரே பூஜை செய்ய நேர் நின்றாய் போற்றி. இன்னொன்னு சொல்றேன், நம்ம சொல்ல முடியாதான் இருக்குவோம். பூஜை செய்யறது நான் செய்யறேன்னு நினைக்கக்கூடாது. பூஜையை செய்யறோம் இல்லவா, சமய விசேட நிர்வாண திச்சைகளை பற்றி பூஜை செய்யறோம் அல்லவா, பூஜை நான் செய்யறேன்னு நினைக்கப்படாது. பூஜை அவன் தான் செய்யறான், பூஜை அவன் தான் செய்யறான். பூஜையை ஏற்றுக்கொள்ளவரன் அவன் தான், பூஜைக்கு பலன் கொடுக்கிறவன் அவன் தான், பூஜைக்கு பொருள் அவன் தான், பூஜை நாம் செய்தோங்கிற வாசனை அவன் தான். இப்படி ஒரு வார்த்தை திருவிளையாடல் புராணத்தில். இந்திரன் பழி தீர்த்தப்படலாம். திருவிளையாடல் புராணத்தில் உங்களுக்கு நிறைய புராணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு திருவருள் கூட்டி வைக்கணும். உங்களுக்கும் கூட்டணும், எனக்கும் கூட்டணும். இப்போ இந்த ஜென்மத்தில் என்ன பிரயோஜனங்கிறீங்க? சாப்பிட்டு தூங்கி விட்டு போகிறது பிரயோஜனமா? இல்லை, சுவாமியுடைய பெருமையை கேட்கறதான் பிரயோஜனம். தூங்கி விட்டு சாப்பிட்டு ஏதோ புள்ள ஊட்டியை புத்து விட்டு போகிறதா பிரயோஜனம்? என்ன ஜென்மம் கன்றாய்? அதெல்லாம் பிராணிகள் செய்கிற வேலை தான். பிராணிகளும் அதான் செய்யுது. அது நம்ம விட நல்லா கூட இருக்குது. பிராணிகள் நம்ம விட நல்லாவே இருக்குது. பிராணிகள் எங்கேயாவது கோர்ட்டுக்கு போகுதா, ஆஸ்பத்திரிக்கு போகுதா? இந்த காக்கா உரியெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகுதா, கோர்ட்டுக்கு போகுது? நம்ம தான் போகிறோம். அப்போ அதை விட நம்ம மோசமாக இருக்கும். நமக்கு உயர்வுன்னு சொன்னால் சுவாமியிடத்திலே பக்தி கொள்வது, அவனுடைய பெருமையை கேட்பது முதலான அந்த நெறியில் இருப்பதனால தான் நமக்கு உயர்வு. இல்லைன்னா பிராணிகளை விட மோசம் மோசம் மோசம். பிராணிகள் தேவலாம், அதில் புருஷ முண்டாட்டி பிரச்சனை எல்லாம் கிடையாதுப்பா. காக்கா உரியில் புருஷ முண்டாட்டி பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குதா, அண்ணன் தம்பி வழக்கு இருக்குதா, பிரதிவாதி இருக்குது, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நம்ம விட அது எவ்வளோ உசந்து இருக்குது பாரு. நம்ம இவ்வளோ படித்து புத்தி வர அந்த இந்திர பலிதீர்த்த விடலத்தில் இந்திரன் சுக்கநாத சுவாமியை பூஜை பண்ணிட்டு தோத்திரம் பண்ணுறான். அதில் சொல்கிறான், இந்திரன் சொல்கிறானா, பூஜை நீ சாமி, பூஜைக்கு உண்டான பொருள் இருக்கு பாரு, தீர்த்தம், சந்தனம், புஷ்பம், தூப, தீப, நைவேத்தியம், வஸ்திரங்கள், மற்ற பொருள்கள், பூஜைக்கு உண்டான பொருளெல்லாம் இருக்குவார், அதெல்லாம் நீ தான். பூஜை நீ, பூஜைக்கு உண்டான பொருள் நீ, பூஜை செய்கிறவனு நீ, பூஜை ஏற்றுக்கொள்கிறவனு நீ, பூஜைக்கு பலன் கொடுக்குறவனு நீ. பூஜை நான் செய்ய நினைக்கிறேன் வாசனை இருக்கும்போது கொஞ்சமாவது இருக்கும் இல்லை, அதுவும் நீ தான். பூஜை முடிவில் ஒரு தோத்திரம் சொல்றது, அர்க்கியம் கொடுத்து கடைசியில கல்லாப்பளையும், கருதாப்பளையும், கசிந்துரியும், எல்லாப்பளையும், நனையாப்பளையும், நன்னஞ்சலத்தை சொல்லாப்பளையும், துதியாப்பளையும், தொடாப்பளையும், எல்லாப்பளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பரைன்னு பட்டினத்தார் பாட்டு. அதை விட இதுல ஒரு வெயிட் கொஞ்சம் கூட இருக்குது. இதுல பட்டினத்தார் பாட்டு வெயிட்டுட்டேன், இதுல ஒரு செய்தி கூட வருது. எப்படி சொல்றதுன்னா, பூஜையும் பூஜைக்கேற்ற பொருள்களும், பூஜைக்கேற்ற பொருள்களும், பூஜை செய்யும் நேசனும், பூசை கொண்டு நேரியற் பேரு நல்கு ஈசனும் ஆகி, பூசை யான் செய்தேன் எனும் என்போத வாசனை அதுவுமான மறை முதலடிகள் போற்றி என்பது அந்த திருவிளையாடுறோம். அதனாலே பூசை செய்யறதே நான் செய்து நினைக்கப்படாதுன்னா அப்புறம் என்ன மற்றது என்ன இருக்கு? நம்ம பூசை பண்ணி விட்டுப்பா, நம்ம செஞ்சவனு நினைக்கப்படாது.
அப்புறம் வச செயல்களை பற்றி நம்ம நினைக்கவாகுது. அதனால எல்லாம் திருவருளாலே நடக்கணும். அப்படி இருந்தா இந்த பிரச்சனை, இந்த வம்பு தும்பு சிக்கல், இது பகையே இருக்காது. எல்லாம் அவனுடைய அருளாலே நடக்கணும். ஆகையினாலே அதைத்தான் இங்க சொல்றாரு. அந்த மாதிரி யான் எனது என்கின்ற செருக்கை விட்டவர்கள், அது யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் திருக்குறள். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம். வானோர்க்கு உயர்ந்த உலகம் தான் சிவலோகம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் தேவலோகம். நல்லா சொல்லிக்கா, தேவலோகமும் சிவலோகமும் எப்படி சொல்றாரு திருவள்ளுவர். கெட்டிக்காரத என்னை கேட்டுதான் இன்னும் கொஞ்சம் ஒரு மாற்றமா பண்ணுசாமின்னு இருப்பேன். வச்சா சிவான்னு ஒரு வாக்கியம் கூட போடல திருக்குறள். ஒரு அரண் சிவன் போடப்படாது, ஒண்ணு கூட போடல. பயந்துகிட்டாரு நம்ம நினைக்கிறேன். பொதுமறைன்னு எல்லா சமயத்தவனையும் என்னது தலைகிறேன். ஏதே திருக்குறள் எங்க திருக்குறள் சைவ சித்தாந்தி திருக்குறள் ஆசிரியராகிய திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி, அதுல கோளாறு இல்லை. அது நுட்பமா பாக்குறவனுக்கு தான் தெரியும், வெளிப்படையா கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினாலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும்னாரா. சரி, சிவலோகத்துக்கு போறவ யாரா தெரியுமா? அவன் தான் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம். வானோர்க்கு உயர்ந்த உலகம் எது? சிவலோகம். ஈரிலாப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு. ஆகையினாலே யான்தான் எனுஞ்சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் அப்படின்னார் கந்தர் அலங்காரத்தில் 600 யான்தான் எனுஞ்சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலஞ்சூகரமாய்க்கின்றான் மருகன் முருகன் கிருபாகரன் என்று கந்தர் அலங்காரத்தில் பாடுறாரு 600 அதனால யான் எனது என்கிற செருக்கே இருக்கப்படாது. ஆகையினாலே அப்படி செருக்கு விட்டவர்களுக்கு முத்தியை கொடுப்பான்னாரு. அந்த கருத்தை இதில் வச்சிருக்கிறார். அருமை. யான் அந்த செருக்கு விட்டவர்கள் செய்கின்ற செயலை எல்லாம் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறானான்னு சுவாமி. செருக்கு விட்டு செய்யறாங்க பாரு, அந்த செயல் அத்தனையுமே சிவன் தாண்டியதாக, அந்த ஞானிகள் செய்யறத தாண்டியதாக எடுத்துக்கிறானா. மனாதி எனாதியான் எனும் செருக்கு இகழ்ந்து தன் உணர்ந்துள்ளார். செருக்கை இகழ்ந்து தன்னை உணர்ந்தவர்கள், சிவருமானை உணர்ந்தவர்கள். மனாதி கொண்ட செய்ய தாங்கி, மனம் வாக்கு காயங்களால செய்யப்பட்ட செய்ய தாங்கி அவர் செய்கின்ற செய்யெல்லாம் தன்னுடையதாக, ஞானிகள் செய்கிறதெல்லாம் சிவபெருமான் தன் செய்ததாகவே ஏற்றுக்கொள்வார். மறைவின் முத்தி வழிதர அனாதி ஈசன் அடிவணங்கி அருளடைந்து மற்றவன் தனாது வந்த நீங்கி வாயில் சாடுகின்ற வேளையில் அப்படி சிவபெருமானை போற்றி அருள் பெற்று வந்து கொண்டிருந்தார்கள் தேவர்கள் எல்லாம். வந்து கொண்டிருக்கிற வழியிலே இந்த கந்த பெருமான் இருக்கிற கந்தகிரி வழியாத்தான் ரூட்டு இருந்திருக்கு. ஒரு ரோட்டு, அந்த வழியில ரூட்டு, அந்த வழியா வர முடியா போச்சு. எந்த வழியா? கந்தன் லட்ச வீரர்களோடு நவ வீரர்களோடு விளையாண்டு இருக்கான் பாரு, அந்த வழியில ஏதாவது ரூட்டு பாட்டிருக்கிறா. 9 இலக்கமான அணிக வீரர்கள் மகிழ்ந்து அன்பினோடு சூழ்ந்து ஒற்ற அமல நம்பனாலயம் முன்பு நீடு கோபுரத்துள் முழுமணி தளத்திமே இன்போடு ஆடி வைகினான் 6 தோள் படைத்துள்ளான். 12 தோள்களை படைத்துடையவனாகிய முருகப்பெருமான் அப்படி நவ வீரர்களோடு விளையாண்டு கொண்டிருந்தான். அங்கன் வைகும் முருகன் நம்பன் அடிவணங்கி வந்திடும் புங்கவர்க்குளாதியாய போதினானே நோக்குறா. மற்ற தேவர்கள் அல்ல முருகப்பெருமானை வணங்கி சென்றார்கள். இவனும் வணங்கியும் வணங்காது போல புகழையே புங்கவர்க்குளாதியாய போதினானே நோக்குறா. இங்குனும் வருதியால் என விழிப்பையே பங்கையாசனத்தினும் பணிந்திடாது தொழுதலும். முருகப்பெருமான் பரமாவை அழைச்சாரு. அப்படி அழைத்த உடனே வந்து பணிந்திடாது தொழுதான். பணிந்துங்கிறது கீழே நமஸ்காரம் பண்றது, கீழே நமஸ்காரம் பண்றது பூசவே விடாது. பெரியவர்களே, தனக்கு மூத்த அடியவர்களே, தாய் தந்தையே, குருவே, சிவனடியார் தம்முடைய தீட்சையில மூத்தவர்கள நமஸ்காரம் பண்றது பூசப்படாது. நமஸ்காரம் பண்ற பூசுறவனுக்கு அருள் கிடைக்காது. நமஸ்காரம் தான் அருளை வாங்கி தருவது. அப்பா அம்மாவை கும்பிட எத்தனை பேர் பூசிக்கிட்டு தெரியுமா? அடாடாடா. அப்பா அம்மாவும் கும்பிட புள்ளது இல்லப்பா உலகத்துல. அப்பா அம்மாவுக்கு தினந்தோறும் பாதத்துல தண்ணீர் விட்டு பூ போட்டு கும்பிட்டு சுத்தி வரணும். மனைவி கணவனுடைய பாதத்துல தண்ணீர் விட்டு கும்பிட்டு சுத்தி வந்து ஊதி வாங்கிக்கணும். அப்படி கணவனும் இருக்கணும், அதுக்கு தகுந்தாப்புல. அந்த மாதிரி இருந்தா இந்த வறட்சி இருக்குமா? பொன்மழை பெய்யாது இல்லப்பா. அடிப்படை ஒன்றும் இல்லைன்னு. அதனாலே இப்படி முருகப்பெருமானே பரமா வணங்கினான கையளவில வணங்கினான். சரீரத்தை வளைத்து கீழே நமஸ்காரம், அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் சொல்றோம்ல, அட்டாங்க 8 அங்கங்களும் 5 அங்கங்களும் பூமியிலே படியும்படியாக நமஸ்காரத்தை செய்தல். அது மாதிரி பண்ணல. ஏன் பண்ணல? சின்ன பையன், பரமா எவ்வளவு வயசானவர். அதனால ஒரு அலட்சியமா பணிந்திடாது புரிஞ்சுக்கிட்டான். முருகன் புரிஞ்சுக்கிட்டான். ஆதிதேவன் அருளுமைந்தான் அவன் உலகத்தை நோக்கிய. ஆளை நோக்கலையான், உள்ளத்தை நோக்கினான். யாரு? முருகன். ஆளை நோக்கலையா? ஆளு தான் தெரியுது. 4 தலை இருக்குது, 8 கை இருக்குது. யாருக்கு? பரமாவுக்கு 4 தலை.
8 கை இருக்குது தெரியுது. உள்ளத்தை நோக்கினானா, உள்ளத்தை இது என்ன நினைக்கிறா சொல்றாரு பாரு. ஆதிதேவன் அருளுமைந்தான் அவனுலத்தை நோக்கியே போதனே இருக்கனா புகழ்ந்துருத்தி வைகளும். போதன்னா பிரமாவுக்கு போதன்னு வேறு. போதன்னா தாமரையில இருக்கிறதுனால அவனுக்கு போதன்னு வேறு. இருக்கனா புகழ்ந்துருத்தி வைகளும் இருந்தார். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாரு முருகன். யாரு இப்ப நம்ம இவன் சின்ன ஆள் நினைச்சுக்கிட்டு பணியாம இப்படி மேலாவில் இப்படி கும்பிட்டான். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, எங்க வேலை பார்க்கறான்னு கேட்டான். நாதான் ஆணையால், அவனு சாக்கரையா தான் சொல்றான். நாதான் ஆணையால், சிவபெருமானுடைய ஆணையால் அனைத்தும் நான் படைப்பேன் என்றான். சிவபெருமானுடைய உத்தரவினாலே எல்லாவற்றையும் நான் படைக்கிறேன், அந்த தொழிலை பார்க்கிறேன், படைக்கும் தொழில். அப்படியா, சரி சரி. முருகவேளது கேட்டலும் முருவல் செய்தருளி தரணி பூமி வானுயிர் முழுவதும் தருதியே எண்ணில். உலகம் எல்லாவற்றையும் நீ படைக்கிறாய் என்று சொல்லுகிறாய் அல்லவா. அவருக்கு தெரியாம ஒண்ணு கூட ஒரு புல்லு கூட முளைக்காதுப்பா. சராசர அத்தனையா அவர் தான் படைக்கிறார். யாரு பிரபா. சுருதி யாவையும் போகுமோ அப்படின்னு கேட்டான். இப்படி எல்லா உலகத்தையும் எல்லாரையும் படைக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு சுருதி எல்லாம் படிச்சிருக்கிறியான்னு கேட்டான். படைக்கிறதுக்கு ஆதாரம் வேணும்ல. டாக்டர் வந்து வேலை செய்யறான்னா படிச்சிருக்கணும்ல. சும்மா போலீஸ் டாக்டர்கள் இப்போ வந்திருக்கான்னு சொல்ற. அது மாதிரி நீ டாக்டர் இருக்குன்னா படிச்சு பெரிய டாக்டர்கிட்ட சர்வீஸ் பண்ணி நல்ல அங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்ததான் பார்க்கணும். இல்லைன்னா போலீஸ் டாக்டர்லாம் பிடிச்சி உள்ள விடுறாங்க. அது மாதிரி உலகமெல்லாம் படைக்கிறேங்கிறியே, சுருதி எல்லாம் படிச்சிருக்கியா? சுருதினா வேதம் எல்லாம் படிச்சிருக்கியான்னு கேட்டான். வேதம் தான் அதுக்கு ஆதாரம். சட்டம் போகும் மொழிகணத்துள் சீர் பரமன் என்பவன் இத்திரம் பேசுதல் விட்டான். வேதம் எல்லாம் படிச்சிருக்கிறியா? அப்படி படிச்சிருந்தா வேதத்தை சொல்லுன்னார். ஐய கேள்யனை ஆதிகாலந்தனில் அளித்த மையோலாவது களத்தினன் அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம் பற்பல புரிந்து அதில் சில யான் உய்யமாறல் செய்தன அவையும். ஆதி காலத்திலே என்னை படைத்து வேதாகமங்களை எல்லாம் உண்டு பண்ணி அதில் எனக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணி வச்சிருக்கிறான். அதை வச்சுக்கிட்டு நான் படைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வழி ஜாக்கிரதை தான் சொல்றாரு. அதில் ஒன்றும் கூட இல்லை என்று நான் முகன் இசைத்தலும் அப்படின்னு நான் முகன் சொன்னான். சொல்றது 4 முகம், இப்ப கேட்கறது 6 முகம். சொல்றது 4 முகம், கேட்கறது 6 முகம், பதில் சொல்றது 4 முகம். அப்ப 2 முகம் இல்லை. அவற்றினும் இருக்காம் ஒன்று நீ விளம்புரியன. அப்படி வேதம் எல்லாம் படிச்சுட்டு நீ இந்த படைத்தல் தொழிலை செய்கிறேன்னு சொல்லுகிறாயே, உனக்கு வேதம் வருமா அப்படின்னா வரும். இருக்கு வருமோ அப்படின்னா இருக்குன்னா முதல் வேதம். இருக்கு யஜு ஜாமம் அதர்வனம் 4 வேதம். இருக்கு யஜு ஜாம அதர்வனம் இந்த 4 வேதமும் 28 ஆகமம் தான் நமக்கு முதல் நூல்கள். சைவர்களுக்கு முதல் நூல்கள். மற்ற சமயவாதிகளுக்கெல்லாம் அந்தந்த உயிர்களில் ஒரு அறிவுடையவர்களால் செய்யப்பட்ட நூல்கள். நமக்கு முழுங்கர் கடவுளாகிய சிவபெருமானை எழுதிய நூல்கள் தான் சைவ சமயத்துக்கு முதல் நூல்கள். இது பல பேருக்கு தெரியாது. சைவ சமயத்துக்கு முதல் நூல் எதுன்னு கேட்டால் பகவத்கீதைங்கிறாப்பா, திருக்குறளுங்கிறான், தேவார திருவாசகங்கிறான். சைவத்துக்கு முதல் நூல். அப்போ தான் ஜெய்வம் வந்துச்சா? தேவார திருவாசகம் தான் ஜெய்வம் வந்துச்சா? அதனால முழுமுதற் கடவுளாக இருக்கிற சிவபெருமானவர்கள் செய்த வேத ஆகமங்கள் வடமொழியில் இருக்கிறது. அது படிக்க நமக்கு பாச கத்துக்கல அவ்வளவு. இப்பத்தான் தமிழை தவிர வேற கத்துக்கப்படா. ஹிந்தி வேண்டாங்கிறானே, ஹிந்தி வேண்டாங்கிறான்ல. ஒரு மொழிக்கு 2 மொழி தெரிஞ்சது தப்பு தானே? தப்பு தானே? 1க்கு 2 தெரியப்படாது இல்லப்பா. அதனாலே இப்படி அதிகாலத்தில் என்னை படைத்து வேதாகமங்களை எல்லாம் படைத்து அதில் கொஞ்சம் எனக்கு உபதேசம் பண்ணினான். அதை வச்சு நான் படைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்று நான் முகனை சேர்த்துறேன். அவற்றில் இருக்கா ஒன்று நீ விளம்பூதி என. அதனால முதல்ல அந்த இருக்கு சொல்லுன்னார். அப்படி சொன்ன உடனே ஆரம்பிச்சான். எந்த வேதம் சொன்னாலும் மந்திரம் சொன்னாலும் முதல்ல சொல்லப்படுகிற மந்திரம் ஓம். அது ஞானசம்பந்தர் சொன்னார். சாமந்தும் மனந்தளரா தகுதியராய் உலகத்து காமென்று சரண் புகுந்தார் தமைக்காக்கும் கருணையினான் ஓமென்று மறைபயில்வார் பரமபுரத் துறைகின்ற காமன்றன் உள்ள நெறிய கணல் சேர்ந்த கண்ணானே என்பது சம்பந்தர் வியாபாரம். ஓமென்று மறைபயில்வார் வேத தலைவர் சொல்றார். சம்பந்தர் வேத தலைவர். ஓமென்று மறைபயில்வார் பரமபுரத் துறைகின்ற காமன்றன் உடல் நெறிய கணல் சேர்ந்த கண்ணானே என்பது ஞானசம்பந்தர் வியாபாரம். அதனாலே எந்த மந்திரம் சொன்னாலும் பிரணவத்தை சொல்லித்தான் சொல்லணும். பிரணவம் என்பது ஓம் என்பது ஒன்று. அது இல்லாம மந்திரம் இல்லை. அதான் முதல் எழுத்துன்னு. அதுக்கு தான் முதல் எழுத்துன்னு ஓர் எழுத்துன்னு. அதை பத்தி திருமூல சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, ஓமனு ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி, ஓமனு ஓங்காரத்துள்ளே ஒரு அரு, ஓமனு ஓங்காரத்துள்ளே பல வேதம், ஓமனு ஓங்காரம் உன்முத்தி சித்தியே. ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், ஓங்காராதீதத்து உயிர் 3 உற்றன, ஓங்கார சிவ பரசிவ ரூபமே என்பது திருமந்திரம். சிவ தர்மோத்தரம்னு ஒரு நூல் சொல்லுது. இந்த ஓம் என்கின்ற எழுத்திலிருந்து தான் எல்லாம் உண்டாகுது அப்படின்னு சொல்லுது. ஓம் என்கின்ற பிரணவத்திலிருந்து
எல்லா கலைகளும் உண்டாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எப்படி சொல்லுதுன்னா, அம்மா அந்த ஒரு எழுத்துல இருந்து இத்தனையும் உண்டாகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு, ஒரு எழுத்துல இருந்து இத்தனையும் உண்டாகுமா அப்படின்னு கேள்வியை போட்டு அறியாது சொன்னாய். இப்போ இந்த ஆலமரம் தலை கிளை விழுது சாகை எவ்வளவு வருஷம் ஆலமரம், அதுக்கு விதை எத்தச்சூடு இருக்குது. அவ்வளோ பெரிய மரத்துக்கு எத்தச்சூடு விதை இருக்குது, இவ்வளோ பெரிய விதையா இருக்குது. ஐயோ இவ்வளோ பெரிய மரத்துக்கு இவ்வளோ பெரிய விதை வேண்டாமா, உண்டா இல்லையா? இப்போ பெரிய மரம் ஆலமரம், அந்த விதை எல்லா மரத்தினுடைய விதையும் சின்ன விதை ஆலமரம். மரத்துல பெருசு அதுதான், விதையில சின்னது அதுதான் வித்துல. அப்படி அந்த சின்ன விதைக்குள்ள இத்தனை சாகை கிளை தலை விழுதுகள் எல்லாம் அடங்கி இருப்பது போல ஓம் என்கின்ற பதத்துக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறான். ஓம் என்னும் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும் ஆலம் வித்தின் உதிக்குமா போல் என்பது சிவ தர்மோத்தரம், பெரிய நூல், முருகப்பெருமான் அகத்தியருக்கு சொல்லும். ஆகையினாலே இப்படி அந்த ஓம் என்று ஆரம்பிச்சான். இருக்கு வேதத்தை ஆரம்பிக்க போன பிரம்மா நன்றான மர எவற்றிற்கு ஆதியின் வில்வான் ஒன்று நின்றதோர் தனிமொழியை முன் ஓதினன் அறியாள். ஓமுக்கு தனிமொழின்னு பேர், அந்த பிரணவத்துக்கு தனிமொழி என்று பெயர். அது அருணகிரிநாதர் ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த வருவாய் என்று சாமியோட திருப்பூர். அப்படி தாமரைத்தலை இருந்தவன் குடிலை முன்சாற்றி, அந்த பிரணவத்துக்கு குடிலேன்னு பேரு, குடிலேன்னு பேரு. மாமரைத்தலை எடுத்தனன், இப்படி குடிலை ஆகிய பிரணவத்தை சொல்லி அடுத்தாப்புல வேத வாக்கியத்தை ஆரம்பிக்க போனார். அப்படியாக போகும்போது வரம்பில் காமபெற்றுடைய குமரவேல் நெற்றிமன் கலரும் ஓம் எனப்படும் மொழிப்பொருள் எம்புதன் உரைத்தான். இந்த முதல்ல சொன்னியோ ஓம்னு சொன்னிய அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டேன். சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பி அப்படின்னு. முகத்தில் ஒன்றாதா அவ்வளத்துடையோன் முருகன். முருகப்பெருமானுடைய முகத்தில் ஒரு முகம் பிரணவமா, ஒரு முகம் பிரணவம் அப்படின்னா மீதி 5 முகம் 5 எழுத்து. ஓம் நம சிவாய தீர்வு. முகத்தில் ஒன்றாதா அவ்வெழுத்துடையதோர் முருகன் நகைத்து முன்னெழுத்தினுக்கு உரை பொருள் என நவில. அந்த முதல்ல சொன்ன பாரு பிரமாவே, அந்த எழுத்துக்கு பொருள் சொல்லு, ஒரு எழுத்துக்கு பொருள். மிகைத்த கண்களை விழித்தனன், கண்களை விழித்தனன் பிரணவத்துக்கு பொருளா, ஞாபகத்துக்கு வரல, படிச்சிருந்தாரு ஞாபகத்துக்கு. மிகைத்தனன், மிகைத்த கண்களை விழித்தனன் வெள்ளியனன் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருட்டு. அந்த சொல்லுக்கு அந்த எழுத்துக்கு பொருள் சொல்ல தெரியலே வல்ல, ஞாபகத்து வரல. அகந்தை உரைப்பமறை ஆதி எடுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகந்திலையால். கந்தர் கலிவன்பா குமரகுருசாமி அகந்தை உரைப்ப மறை ஆதி எடுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகஞ்சலையால் சிட்டி தொழில் அதனை செய்வதெங்க நின்று மனம் குட்டி சிறையிறு தூங்குவானே. கந்தர் கலிவன்பா இப்பட நீ சிட்டி தொழில் செய்வ, ஒரு சொல்லுக்கு ஒரு எழுத்துக்கு பொருள் தெரியலையே. திகைத்திருந்தனன் கண்டிலன பொருட்டு ஈசன் அது சொல்றாரு, கட்சிப்பர் சொல்றாரு பாருங்க. அந்த பிரணவம் எப்படி இருக்கு தெரியுமா? ஈசன் மேவது பீடமாய் சிவருமாறு எழுந்து பீடமாக இருக்கிறது பிரணவம். ஏனையோர் தோற்றும் வாசனாய் மற்றைய சராசரங்கள் அத்தனை தேவர்களும் தோன்றுவதற்கு இடமாக இருப்பது ஈசன் இருக்கின்ற இடமாக இருப்பது பிரணவம். ஈசன் மேவது பீடமாய் ஏனையோர் தோற்று வாசனாய் எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய், எல்லா எழுத்துக்கும் மறைகட்கும் முதலாக. காசி தன்னிடை மாய்பவர்க்கு எம்பிரான் களவு. காசியில இறப்பவர்களுக்கு பிரணவத்தை காதல உபதேசம் பண்றாராங்க ஒருவன். காசியில் இறக்கின்றவர்களுக்கு உமாதேவி அந்த உயிரை தன்னுடைய தொடையில கடத்தி அந்த ஜீவனுக்கு சூக்கும உடலை, இந்த தூள உடல் உயிர சூக்கும உடலை தொடையிலே கடத்தி தன்னுடைய முந்தானையில விசிறுவாளாம். விஷாலாட்சி அந்த உயிர் எத்தனை உலகங்களை சுத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு வந்துருக்குறாப்பா, கிளப்பாடுறா அது பாட்டு வந்துருக்கு, பாவம் பாவம் அப்படின்னு விசிறி விடுவாளாம். அது விசிறி விட்ட போது அந்த உயிருக்கு களைப்பு நீங்கி ஒரு தெம்பா இருக்கும். அந்த சமயத்துல வலது காதுல பிரணவத்தை உபதேசம் பண்ணுவாரான் ஜோருமான். அதனால காசியில் இருந்தவர்களுக்கு முத்தி நல்ல விளங்குதா. தூசினால் அம்மை வீச பின்னாடி வருது. அதே மாதிரி செயலை விருத்தாசலத்திலையும் செய்கிறாராம். காசியில இறக்கிறவர்களுக்கு எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி விருத்தாசலத்தில் இருக்கிறவர்களுக்கு அதே மாதிரி முத்தியாம். வெந்நீர் கொடு போல தூசினால் அம்மை வீச துடையினில் கிடத்தி துஞ்சும் மாசிலா உயிர்களுக்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி இதனார் தமது கோலம் ஈந்திடும் இயல்பால் அந்த காசியின் விடுமீதான முதுகுன்றவரையும் கண்டான் என்பது கந்தபுராணம் தான் வழிநடப்படலத்தில் வருது. ஆகையினாலே ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லா எழுத்திற்கும் மறைகட்கு முதலாய் காசி தன்னிடை மாய்பவர்க்கு எம்பிரான் கடலும் மாசில்
தாரக பரமமா அதன் பயம் ஆய்ந்தோ. இப்படி அந்த பிரணவத்துக்கு ஓரளவு பொருளை சொல்லி அப்படிப்பட்ட அந்த பிரணவத்தை ஆய்ந்தான். யார் ஆய்ந்தான்? பரம ஆய்ந்தான். திருளதாகிய குடிலையை செப்புதலந்தி பொருள் அறிந்தினம். அந்த பிரணவத்தை சொல்லத்தான் தெரிஞ்சது, அந்த சொல்லுக்கு பொருள் தெரியல. எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் உண்டு, எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் உண்டு. அர்த்தம்னா பொருள், அர்த்தம்னா பொருள், சொல்லும் பொருள், சொல்லும் பொருள். செப்புதலந்தி பொருள் அறிந்திலன் என் செய்வான். பொருள் தெரியவில்லை, என் செய்வான். புனிதன் கண்ணுதர் புனிதன் அருளினால் அது முன்னரே பற்றிலம். கண்ணுதர் புனிதனாகிய ஜோகனுடைய கருணையினாலே அந்த சொல்லுக்கு முன்னையே அர்த்தம் தெரிஞ்சு வைக்கலைங்கிறார் பெற்றிலன். அதனால் மருளுகின்றனன் யாரதன் பொருளினை வகுப்பார். இப்ப மயக்கமா நிக்கிறான், சொல்ல முடியாம அந்த பொருளை யாரு வகுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல சொல்றாரு. தூமறைக்கல ஆதியும் அந்தமும் சொல்லும். வேதத்திலே ஆதியிலும் பிரணவம், முடிவிலையும் பிரணவம். ஓம் தான் முடியும். ஓம் சாந்தி 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 ஓம். அதனால முதலாக இருப்பது தான் ஓம்ங்கிற பிரணவம் இருக்கு. அகாரம் உகாரம் மகாரம் மூணும் சேர்ந்தது பிரணவம். அகாரம் உகாரம் மகாரம். ஆ ஊ இம் ஓம். ஆ ஊ இம். புரியுதா? ஆ படைத்தல், ஊ காத்தல், மகாரம் அடித்தல். அடித்தல் சங்காரம். ஆ படைக்குதா, ஊ காக்கு, இம் இம்முங்கிற நேரத்துக்குள்ள முடிச்சு போடுற எல்லாத்தையும். அந்த அளவுக்கு அவன் எல்லா வேலையும் செய்யறப்ப படைக்கிறது அப்படித்தான், காக்கிறது அப்படித்தான், ஒரு நொடி நேரத்துல இம்முன்னா முடிஞ்சுது. அகாரம் படைக்குது, உகாரம் காக்குது, மகாரம் சங்காரம் பண்ணுது. அகாரம் உகாரம் மகாரம். அது நம்ம விநாயக புராணத்துல முதல்ல சொல்றாரு கட்சி பொன்னிவர். அகரமென அறிவாகி உலகமெங்க அமர்ந்த அகர உகர மகரங்கள் தம்மால் பகரும் ஒரு முதலாகி வேறுமாகி பலவேறு திருமேனி தரித்து கொண்டு புகரில் ஒரு நான்கனை இடர் இருந்தைய போற்றனுக்கு அருள் புரிந்து போற்றனுக்கு அருள்ந்த அல்லாருக்கு நெகரில் மர கருணை புரிந்து ஆண்டு உள்ளு நிருமலனை கணபதியை நினைந்து வாழ்வா என்பது விநாயக புராணத்தில் முதல் பாட்டு. அகார உகார மகாரங்கள் இதான் மூலமாக இருப்பது. அகார உகார மகார நாதம் விந்து கலை என்று அந்த ஒரு எழுத்திலே 6 எழுத்து இருக்குதான். அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து கலை. அதை நம்ம இதுல சொல்றாரு திருக்கடுகுன்ற திருப்பூர்ல அருணகிரிநாத சுவாமி. ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஒதுவித்த பெருமாளை, ஓரெழுத்தில் 6 எழுத்தை ரொம்ப பெருசு. நம்முடைய கலைகள் இருக்கிற விஷயங்கள்லாம் அளவில்லாம கிடக்கு, கடல் போல கிடக்கு. தூமறைக்கல ஆதியும் அந்தமன் சொல்லும் ஓமனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான். மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றால் இப்ப முதல்ல ஓரளவு பொருள் சொன்னாரா கட்சிய பெரு. இப்ப என்ன சொல்றாரு? இப்ப வேதத்துக்கு முதல்லையும் மற்ற கந்தத்திலையும் கடைசியிலையும் சொல்லுகிற இந்த ஓம் என்கின்ற ஒரு எழுத்துக்கு பொருள் பரமதேவனே தெரியாம மயங்கினான்னா நாமெல்லாம் தெரிஞ்சோம்னு சொன்னா ரொம்ப அது சிரிப்பு கடமா இருக்கும். பரமாவுக்கே தெரியல அப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரியும்? நம்ம தெரிஞ்சோம்னு சொல்றது நகைப்பு கடமுன்னாரு. அப்படியாச்சா? இன்னும் சொல்ல முடியாம நிக்கிறாரு பரமா, சொல்ல முடியாம நிக்கிறார். சின்ன பையதானே அப்படி கும்பிடாம அலட்சிய போனார்ல, இப்ப பாரு சிக்கிக்கிட்டார். சின்ன பையன்கிட்ட பெரிய அடிச்சுக்கிட்டார். எட்டோனாதவ குடிலையிற் பயன். அந்த பிரணவம் எட்டோனாத என்று சொன்னால் மிகவும் உயர்ந்ததாய், சாமானியர்களாலே உச்சரிக்க முடியாததாய், கிடைக்கப்படாததாய் இருக்கும். சாமானியர்களுக்கு இது கிடைக்காது. சாமானியர்களுக்கு பிரணத்தை பற்றி என்ன தெரியும்? அதனால எல்லா பொருளும் தோன்றுவதற்கு இடமாக இருக்கின்ற அந்த பிரணவம். எட்டோனாதவ குடிலையில் பயன் இணைத்தென்றே கட்டுரைத்திலன். அந்த பிரணவத்துக்கு இதான் பொருள்னு சொல்ல முடியாம மயங்களும் இதன் பொருள் கருதாய். அந்த சொல்லுக்கு பொருள் தெரியல, விழிச்சு நிக்கிற. உனக்கு போய் சிட்டி தொழில கொடுத்துருக்கிறானே எங்க அப்ப, அவனை சொல்லணும். உனக்கு போய் இந்த உலகத்தையே படையணும் அந்த தொழிலை கொடுத்துருக்காம, இவ்வளவு பெரிய தொழில் படைக்கிறது நான் சாதாரண மாதிரியாப்பா. பல இஷ்டம் போல கண்ணா போனான்னு எழுதுறதெல்லாம் இப்ப நம்ம கஷ்டப்பட்டு கிடக்குறோம். நம்ம நிலையில அவன் தான் எழுதியிருக்கு. கணக்கு பார்க்காம இந்த வாட்சியெல்லாம் திருத்தும் போது பேப்பர் திருத்தும் போது சரியா திருத்த மாட்டான்னு எழுதுவது. பாச்சு பண்றவங்களே பெயரா கூட போட்டுருவான். நல்லா சரியா பாக்குறது இல்ல, படம் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருந்தா கூட அதுக்கு ஒரு இந்து மார்க் போட்டுருவான், தப்பு மார்க் போட்டுருவான். அது மாதிரி இவன் சரியா நம்ம பாவனை புண்ணியத்தெல்லாம் சரியா கணக்கு போடாம கண்ணா பின்னா எழுதுறது தான் பல பேருக்கு கரெக்டா. யாரு ஒரு நூறு தவற மாட்டான், உள்ள அப்படிதான் அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அவனுடைய பெருமையோ அருமையோ உடைய அதிகாரமோ அளவு உண்டா? அளவில் அவா அந்த சிவருமான சர்க்காரில் வேலை பார்க்கிறவங்க எல்லாம்
ஒரு எள்ளளவு மாற மாட்டார். அங்கே சம்திங் எல்லாம் கிடையாது, அன்பளிப்பெல்லாம் கிடையாது. அதனால கரெக்டாக இருக்கும். இங்கே அதெல்லாம் இருப்பதுனால தான் தப்பு. பணம் கொடுக்குறவனுக்கு ஒன்று, கொடுக்காதவனுக்கு ஒன்று, கூட கொடுக்குறவனுக்கு ஒன்று, குறைச்சி கொடுக்கணும், இப்படி எல்லாம் நடக்கும். ரொம்ப கரெக்டாக இருக்கும். சிவா குடிலையில் பயன் இணைத்தென்றே கட்டுரை திலன் மயங்கலும் இதன் பொருள் கல்லாய் சிட்டி செய்வது தன்மையோவன. ஒரு எழுத்துக்கு பொருள் சொல்ல முடியல, நீ உலகத்தை படைக்கிற. ஒரு எழுத்துக்கு பொருள் தெரியாத உலகத்தை படைச்சா எப்படிடா இருக்கும்? ஒரு எழுத்துக்கே பொருள் தெரியாது உலகத்தை படைச்சான்னா என்னவா இருக்கும்? சிட்டி செய்வது தன்மையோவன செவ்வேட் குட்டினான் அயன் 4 மாமுடிகளும் குலுங்க. உடம்பில்லாம் பரமாக இப்படிலாம் குட்டி இருக்கக்கூடாது கூட நான் நினைக்கிறது உண்டு. அதனால ஒரு இடத்துக்கு பொருள் தெரியலே, இப்படி உலகத்தை படைப்ப அப்படின்னு சொல்லி குட்டினான் 4 முடிகளும் குலுங்குச்சான். அது நம்ம ராமேஸ்வர திருப்பூர்ல சொல்றாரு, 4 முகன் ஆதி எரியோமெனகாதார முறை. ஆதாரம்னா அர்த்தம் 4 முகன் ஆதி எரியோமெனகாதார முறையாத பரமாவ விளமோதி பொருள் ஓதுகன 4 சிரமோடு சிறை தூளி வட தாள மினிகளையோனே. பல இடங்கள் ஒரு திருப்பூர்ல அயனையும் படைத்து சிறந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் வரும் கிரிக்குள் சிறந்த பெருமாளே திருப்பூர். ஆகையினாலே இதனாலே என்ன பண்ணான் முருகன், இப்படி ஒரு இடத்துக்கு பொருள் சொல்ல முடியாமையினாலே உனக்கு படைத்தல் தொழிலுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி குட்டினான். அப்படி குட்டினான். முடிகள் குலுங்கியது. மறை புரிந்திடும் சிவனருள் மதலை மலர் மேல் உரை புரிந்தவன் வீழ்தர பதத்தினால் உதைத்து நிறை புரிந்திடு பரிசனரை கொடை நிகழ சிறை புரிந்திடு வித்தனன் கண்டமாஞ்சிருது. அப்படி குட்டி உதைத்து இவனை கொண்டு சிறையில் போடுறோம் அப்படின்ட்டு பரமாத்மா. அல்லி மாமலர் பண்ணவன் தனை அருஞ்சரையில் வள்ளி பூட்டு வித்து யாவையும் புரிதர வல்லோம். எல்லை தீர்தரு கந்தமால் வரைதனிலேகி பல்லுயிர் தொகை படைப்பது நினைத்தனன் பரிவார். பரமாத்மா குட்டி சிறையில போட்டுட்டு என்ன பண்றது? அவன் செய்யற தொழில அவன் செஞ்சாகும். யாரு செய்யறது? ஆனா அவனுக்கு ஒண்ணுதான் தெரியும், உனக்கு 5 தொழிலும் தெரியும். யாருக்கு? முருகனுக்கு 5 தொழிலும் தெரியும். அவன் அண்ணனுக்கு 5 தொழில் தெரியும். முருகனோட அண்ணன் இருக்கிறான் பாரு, அவன் 5 தொழில் தெரியும். அவங்க அம்மா 5 தொழில் பண்ணுவா. அப்ப 5 அந்த குடும்பத்துக்கு 5 தொழில் கை வந்த கலை. அந்த குடும்பத்துக்கு 5 தொழில் படைத்தல், காத்தல், அடித்தல், மரத்தில் எல்லாம் சும்மா சாதாரண விளையாட்டா செய்வாங்க. 5 பேருமே குடும்பத்துக்கு 4 பேருமே நல்ல குடும்பத்தில் பரம்பத்தில் குடும்பத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி அப்படி நினைத்தான். அப்படி நினைத்து அது திருத்தணிக புராணத்தில் சொல்றாரு. அப்படி அவனை குட்டி சிறையில் போட்டுட்டு திருவேங்கட மாமலையில திருப்பதியில முருகப்பெருமான் படைத்தல் தொழில் செய்தான் திருத்தணிக புராணத்தில். அதனால மூலத்தாளத்தில் இருக்கிற மூர்த்தி முருகன் தான். திருப்பதியில் இருக்கிறது மூர்த்தி முருகன் தான். அதில் ஒழிஞ்சு அந்த இவ்வளவு கண்ணெல்லாம் மறைச்சு பெருசா போட்டு விட்டான்பா. அது ஒரு புலவர் பாடியிருக்காரு. வடவேங்கட மாமலையில் நிற்கும் வடவேங்கட மாமலை நிற்கும் குமரா திடமூங்கு நின்சீர் தெரிந்து மடமூங்கும் உன்னுடைய பெருமையை தெரிந்து மடமூங்கும் நாமத்தை சாத்தினரே நம்மை ஏன் செய்யாரோ காமுற்றும் இருப்பார். உனக்கே நாமத்தை சாத்தி விட்டாங்க, எங்களெல்லாம் என்ன பண்றாரோ அப்படின்னு ஒரு வடவேங்கட மலையில் நிற்கும் மாமுருகா திடமோங்கு நின்சீர் தெரிந்து மடமோங்கு நாமத்தை சாத்தினரே நம்மை ஏன் செய்யாரோ காமுத்துங்கு இருப்பாரார். இது அருணாசல புலவன் பாடியிருக்காரு ரொம்ப நாளைக்கு. அருணாசல புலவன் வடவேங்கட மலையில் வாழ்முருகா நிற்கும் திடமூங்கு நின்சீர் தெரிந்து மடமூங்கு நாமத்தை சாத்தினரே நம்மை ஏன் செய்யாரோ காமுற்றும் இருப்பாரார். இதுல திருப்பூர் 3-4 திருப்பூர் விட திருவங்கட மலைக்கு 4 திருப்பூர். திறனின்றைவாதியும் வாலியின் நெடிதோங்கு மராமரமேளோடு தெசமாஞ்சிர ராவணனார் முடி பொடியாக சிலை வாங்கிய நாரணனார் மருமகனாங்குகனே போலில் சூழ்தரு திருவேங்கட மாமலை மேவிய பெருமாளே. திருப்பூர் திருவங்கட மலைக்கு திருப்பூர்ப்பா. ஆகையினாலே இப்படி பரமனை சிறையில் போட்டு விட்டான். அதற்கு மேலே உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்தாகணும் அல்லவா? அந்த படைத்தல் சொல்லில செய்ய நினைத்தான். ஒரு கரந்தனில் கண்டிகை, இந்த கையில ஜெபமாலை, ஒரு கரந்தனில் கண்டிகை வடம்பரித்து உருதன் கரதலந்தனில் குண்டிகை. கமண்டலம் பரமா வாய்த்தார். யாரு? முருகன் பரமா வாய்த்தார். கரித்து 2 கரங்கள் வரதமோடு அவயந்தர 4 கரம், ஒரு முகம் 4 கரம். அது 4 முகத்தோடு படைச்சா ஒரு முகம்
4 கரத்தோட, ஒரு கையில் ஜபமாலை, ஒரு கையில் கமண்டலம், ஒரு கை அபயம், ஒரு கை வரதம். இது அபயம்னு வேறு, இது வரதம்னு பார்த்துருக்கிற சாமிக்கு புரியுது இல்லையா? இது அபயம், இது வரதம். வரதமான அபயம் தர பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொடு சதுர்முகன் போல் விதி செய்தான். பரமனை போலவே படைச்சார். பரமனை விட கொஞ்சம் நல்லாவே படைச்சார். இவருக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்கும்ல, வேற பாவா பிராணின்னு சொல்லி அவர் படைப்பில் நம்ம சிக்கி இருக்கணும். யார்? முருகன் படைச்சவங்க. உயிரினுக்குயிராகியே பரஞ்சுடர் ஒளியாய் வியல் மறைத்தொகைக்கிறதாய் விதி முதல் உரைக்கும் செயலுனுக்கலாதியாய் வைகிய செவ்வேள் அயனன படைக்கின்றது அற்புதமாமோ. இப்படி விதிக்கு விதியாயிருக்கிற முருகப்பெருமான் பொழுது படைக்கிறாங்கிறது ஒன்றும் பெருசு இல்லை அவனுக்குன்னாரு. அவனுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. என்னவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் பழமும் சொல்லுது. அகரமுமாகி அதிகமுமாகி அதிகமுமாகி அகமாயி அயனனவாகி அரியனவாயி அரணனவாயி அவர் மேலாய் கரமுமாயி எவைகளுமாயி இனிமையுமாயி வருவோனி இருநில மீதில் எளியனு வாழ எனது முன்னோடி வரவு என்பது. நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். சைவ சமயத்தினுடைய அருமையான உயர்ந்த சமாச்சாரங்கள்லாம் நல்லா அனுபவிக்கலாம். சைவ சமயம் மாதிரி வேற இவ்வளவு நூல்கள் சமாச்சாரங்கள் வேற சமயத்துக்கு கிடையாதுப்பா. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு நினைக்கிறேன். தோசை காட்டுற மாவு வாங்கினாப்புல, தோசை காட்டுற மாவா? ஆமாம், தோசை காட்டுற மாவு வாங்கினா அப்போ வாங்கினாப்புல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு நம்மளுக்கு கடன் போல கடன். அது அப்பர் சாமி சொன்னார். அப்பர் சாமி இந்த கடல் ஆமை ஒரு நாள் கிணத்துக்கு போச்சான். கடல் ஆமை கிணத்துக்கு போச்சான். நம்ம கிணத்துலையும் நம்ம இனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்னு அந்த ஆமை இருந்துச்சு. சொந்தக்காரர்களாச்சா வந்து அந்த கிணத்தாமை இறங்கி உள்ள கிணத்துக்குள்ளே இறங்கி பார்த்தா வந்தது. அந்த அவன் பார்த்து இந்த கிணத்தாமை கேட்டுச்சா, நீங்கள் எங்கேருந்து வருவீங்கன்னு கேட்டுச்சா. நான் கடல்ல இருந்து வரேன்னு சார். அது அந்த கடலாமை. கடலா அப்படின்னா அது எவ்வளோ பெருசு இருக்கும்? அது ரொம்ப பெருசு அப்படின்னுச்சா அந்த கடலாமை. அந்த கிணத்தாமன் வந்து அங்கனையே குதிச்சு, கனிக்குள்ளேயே குதிச்சு, இவ்வளவு இருக்குமா அவங்க கடல்னு கேட்டுச்சான். ஐயோ, உனக்கு நான் என்னதை சொல்லுவேன்? இப்படி உனக்கு நான் என்னதை சொல்லுவேன்? இது ரொம்ப பெருசு கடல். இன்னொரு குதிச்சு, இவ்வளவு பெருசு இருக்குமா அவங்க கடல்னு வச்சான். கூவலாமை குறை கடலாமையை குவலோடு கூவல்னா கடல், குவலோடு குமோ கடல் என்றல் போல் பாவகாரிகள் பார்ப்பறிகன்பரால் தேவதேவன் சிவன் பெருந்தன்மையே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். அதனால நம்மளுக்கு கடல் இது சைவம் பெரிய கடல். அதனாலே இப்படி பரமாவாக இருந்து படைக்கிறார். பரமாவாக இருந்து படைக்கிறார். தன்னலம் புய தவிசி நோன் சிறை புகத்தானே எண்ணிலா உயிர் தொகை அளித்தருமுகன் இருந்தான். அந்நலந்திசை முகனோடு வந்து சூழமரர் உன்னடுங்கியே தொழுதனும் பதங்களில் உற்றார். மற்ற தேவரெல்லாம் விஷ்ணுந்திரன் குபேரன் வாயுவரன் எல்லாம் வந்திருந்தானா. இப்பறமாவை இப்படி பிடிச்சி அடிச்சு குட்டி சிறையில் ஓடவும் மற்ற பேரெல்லாம் நடுங்கி நம்மளை கூப்பிட்டு ஏதாவது கேட்டு விட்டான்னா என்ன பண்றது? சுரைச்சி விடுவானே அப்படியே சொல்லி போட்டு அப்படி இவனை கேட்டுக்கிட்டு பேசாச்சும் போதே அவன் பாட்டில் நடிக்கிட்டாப்பா நம்மளை கூப்பிட்டு கேட்டு விட்டான்னா சுரைச்சு அப்படின்னு எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடிவிட்டான். அதெல்லாம் சொல்றாரு கட்சியில். உன்னடுங்கியே தொழுதுதம் பதங்களில் உற்றார். இப்படி பரமாவே பொருள் கேட்டு சொல்ல முடியாமே அவனை குட்டி சிறையில் கூட்டு விட்டு உலகத்தை முருகப்பெருமான் படைத்து கொண்டிருக்கிறார். அப்புறம் அதன் பிறகு வந்து சிறையை நீக்குகிறார். அந்த நீக்குகிற படலத்தை அடுத்த வாரத்தில் திருவுருளாலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கின்றேன். சிவ சிவ தவறாமல் வந்து கேளுங்க. இன்னும் அன்பர்களெலாம் சொல்லுங்க. இந்த மாதிரி சிவபுராணங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது கந்தபுராணம். அதை கேட்டால் இம்மை பலன் மறுமை பலன் கிடைக்கும். சகல தோஷமும் தொலையும். சிவபெருமானுக்கு நல்லவர்களாகலாம், சகல பாக்கியத்தோடு இருக்கலாம். அதனால வந்து கேளுங்க. எவ்வளவோ காலம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லி என்ன 10 பேர்த்த அழைச்சிக்கிட்டு வாங்க. சிவ சிவா.
பொன்னம்பலம் 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 பொன்னம்பலம். காமியத்தெழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமழுத்தில் அன்பு மிகவோரே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே.